சார் லிசி மேடம் பேசுகிறப்ப சொன்னாங்க எல்லாருக்கும் காலண்டரில் அந்த டேட்டை வந்து குறித்து கொடுத்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட ப்ரொடியூசரு நீங்கள் ஒருத்தர் பெரிய நடிகர் ஆக்கியிருக்கீங்க, அவங்க 2 பேருக்கும் அந்த டேட்டை குறித்து குடிக்க மறந்துட்டீங்களா? இல்லை அப்படிப்பட்டவரை போஸ்டரில் இவ்வளோ பெருசு போட்டிருக்கீங்க, இங்கே வரமாட்டாருன்னு தெரிஞ்சு அந்த 2 லட்சம் ரிட்டர்ன் கொடுத்ததுனால போஸ்டரில் போட்டிருக்கீங்களா? இங்கே ஒரே நிமிஷம் மைக் ஓகே. இல்ல அப்ப அது இல்ல சார். என்னன்னா இந்த மொரிஷியஸ் ஷூட் வந்து சப்சிடி பேஸ்டு ஷூட். அவங்க வந்து ஒரு டைம் லைன் கொடுக்குறாங்க, இந்த டேட்டுக்குள்ள இந்த ஷூட்டை ஜூன் 5th ஜூன் 10th முடிச்சே தீரணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த நோட்டீஸ் அவருக்கு வந்து இந்த இன்டிமேஷன் அவருக்கு வந்ததே வந்து 20 நாளைக்கு முன்னாடி ஆயிடுச்சு. ஸோ அதனால அவர் வந்து இந்த ப்ரெஸ் மீட்லாம் அரேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே மொரிஷியஸ் டிராவல் ஆயிட்டார். இன்ஃபேக்ட் நான் 30ஆம் தேதி ரேகாவுக்கு தெரியும், 30ஆம் தேதி இதை பண்ணலாம் ரங்கராஜ் பாண்டே கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படின்னு யோசித்தோம். நாங்கள் பிஆர்ஓ யுவராஜ் கூட பேசணும். பட் அவருடைய ஸ்லாட்டாக இருந்ததால எங்களுக்கு அது புக் பண்ணி வந்தால் எங்களுக்கு கிடைக்கல. அதர்வைஸ் 2 லட்சத்துக்கெல்லாம் ஒரு முகம் கிடையாது, அந்த இடத்துல இருக்க வேண்டிய முகம் அது. உங்களுக்கு வந்து அவர் ஒரு 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 அரசியல் பேசுகிறப்போ ஒரு சில அரசியல் அவர் பேசுவார்ல, ரங்கராஜ் பாண்டே பேசுவார்ல, அரசாங்கத்துக்கு சார்பாக ஒரு அரசியல் பேசுவார் இல்லைங்களா, அந்த கேரக்டரா இருக்கார் படத்துல. அவர் ஒரு மெயின் கேரக்டர் அவர். அப்ப அவர் பேசுறப்ப வர கோபம் வந்து உங்களுக்கு வரணும்ன்றதுக்காக தான் அவரே கேஸ் பண்ணது. இல்ல கண்டிப்பா 15ஆம் தேதி வருவாரு, உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கொடுப்பாரு. சார் டாக்டர் சார், இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு, அது நீங்க ட்விஸ்ட் பண்றதுக்காக அதை வச்சிங்களா, அது ஃபேமஸான அந்த டைட்டிலுங்கிறதுக்காக வச்சிங்களா? இல்ல ஒரு விஷயம் ஆடியன்ஸ் வந்து இந்த அந்த கதை தான்ட்டு வந்து அது இல்லைன்ட்டு டைவர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்ல சார், இப்ப சிறை அப்படின்னு ஒரு படம் நம்ம சக்தி சார்து, ஆர்சி சக்தி சார்து இருந்தது, அதே திரும்ப சிறைன்னு வந்துச்சு, இப்ப ரீசெண்டா வந்துச்சு. ஒரு 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 ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்தை அப்ரோச் பண்றப்ப, நான் பார்க்கணும்னு டிசைட் பண்றப்ப ஒரு டைட்டில் ரொம்ப முக்கியமாகுது, ஒரு இன்வைட்டிங்கான ஒரு விஷயமாகுது. எனக்கு வந்து பரபரப்புக்காகலாம் நான் வைக்கல, எனக்கு வந்து இந்த படத்துக்கு லட்சுமிகாந்தன் கொலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான டைட்டில். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் பேட்டர்ன் ரைட்டிங்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஆல் இண்டியா பேட்டர்ன் ரைட்டிங்ல இந்த டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு இந்த படத்துக்கு அது ரொம்ப ஆப்டா பட்டுச்சு. பிளஸ் ஒரு இன்வைட்டிங் டைட்டில் ஃபீல் ஆச்சு எனக்கு, அவ்வளவுதான். டைரக்ட் சார், இங்க சார் நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது படத்தில் ஒரு டைலாக் வச்சிருக்கோம், அது ரொம்ப இக்கட்டான டைலாக் அப்படின்னு சொன்னீங்க. அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆகலாம், திருடனோட பையன் திருடன் ஆகக்கூடாதா கேட்டீங்க. திருடனை விட அரசியல்வாதி கேவலமானவனா? ஏன்னா இப்போ வந்திருக்க புது ஆட்சியில எல்லா அரசியல்வாதியும் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம். எல்லா அரசியல்வாதிக்கும் மக்கள் தான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவு கேவலமானவனையா கொண்டு வந்திருப்பாங்க? அப்போ திருடனை விட கேவலமானவனா? ஓகே சார், இதுக்கான பதில் சூப்பர், நல்ல சிறப்பான கேள்வி. விஷயம் என்னன்னா சார், ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய நியாயத்தை பேசுறப்ப நம்ம என்ன பேசுவோம்னா, நமக்கு எது சரியான நியாயமா, டே அவன் அடிக்கிறான் நான் அடிக்கூடாதா அப்படின்னு பேசுவோம். அரசியல்வாதியோட போய் அரசியல்வாதி அவரும் திருடன் ஒரு திருடன் பேசுவான். ஸோ இந்த டைலாக் எழுதுறது ஒரு திருடனுடைய பர்ஸ்பெக்டிவ் நம்ம எழுதியிருக்கோமே தவிர என்னுடைய கருத்து கிடையாது, கேரக்டருடைய கருத்து அது. நான் சொல்லல, கேரக்டர் அப்படி சொல்லுது. அந்த கேரக்டர் வந்து என்ன ஃபீல் பண்ணு, ஒரு அரசியல்வாதி ஆகிறப்ப திருடன் ஆகக்கூடாதா அப்படின்னு அந்த கேரக்டர் பேசுது. ஸோ எப்பவுமே ஒரு எழுத்தாளருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா சார், நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு அது என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் ஆயிடுமோன்றது பயம் இருக்கக்கூடாது. கேரக்டர் என்ன பேசணுமோ அதை பேசணும். ஸோ இதுல மாறன் தான் அந்த கேரக்டர். ஸோ மாறன் வந்து எந்த கட்டத்துல இருப்பாருன்னா, இவனை எப்படியாவது சார், இவனா அறிவுமதின்ற கேரக்டரை எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி இவனை திருடனை ஆக்கணுன்ற ஒரு கட்டாயத்துல இருப்பார் அவரு. அவன் லாக் ஆயிருப்பான் ஆல்ரெடி. இவனை எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி அவன், அப்ப நான் எது வேணா சொல்லுவோம்ல, மச்சான் நீ ஒரு நாள் தானடா நம்ம ஜென்ரலா பேசுறப்ப நிறைய விஷயங்களை சொல்லுவோம்ல, ஒரு சின்ன சின்ன பொய்களை சொல்லுவோம் கன்வின்ஸ் பண்றதுக்கு, நிறைய தத்துவங்களை சொல்லுவோம், அந்த தத்துவங்கள லாஜிக்கே இருக்காது. அது மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த கேரக்டரோட பர்ஸ்பெக்டிவ்ல அது ஜஸ்டிஃபை பண்ற ஒரு விஷயம் சார். டாக்டர் சார், நீங்க ஸ்டேஜில் சொன்னீங்க கான்ட்ரவர்சி வேண்டாம், கான்ட்ரவர்சி பேசினா தப்பாயிடும்ட்டு. ஆனால் நீங்கள் எடுக்கிற படம் எல்லாமே கான்ட்ரவர்சியோட டைட்டிலோட தான் வருது. எதனால மக்களை வந்து என்ன பண்ண போறீங்க? எதை பற்றி சொல்லுங்க, எந்த இதில் கான்ட்ரவர்சி சொல்லுங்க.
டைட்டிலும் சரி, படத்துல வந்து நீங்க உள்ள டைலாக்கும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா பேனர்ல வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோட புதிய கட்சி அமைப்புன்னு போட்டு பண்ணிருக்கீங்க. அதுதான் கேட்குறேன். அதான் ஒரு விஷயம், இதுல கான்ட்ரவர்சின்ற விஷயமே கிடையாது. அதான் என்னன்னா, காலத்தோட குறியீடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? என்னைக்கு இது நடந்துச்சு அப்படின்னா அக்டோபர் 17 சார். அது ஏடிஎம்கே ஆரம்பிச்சது சார். அக்டோபர் 17 1972. ஸோ ஒருத்தவனை தூக்கில போடுறாங்க. எனக்கு வந்து அந்த தூக்கில போடுறப்ப அந்த தூக்கில போடுறதுக்கு பேரலா ஒரு ரேடியோ நியூஸ் வேணும். ரேடியோ நியூஸ் சொல்றப்ப நான் தமிழ்நாட்டில் வந்து அக்டோபர்ல நடந்த 72 அக்டோபர்ல நடந்த முக்கியமான நிகழ்வு என்னன்றப்ப எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி கலைஞர் வந்து 15ஆம் தேதியோ 14ஆம் நாளோ எக்ஸ்பெல் பண்ணாங்கன்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா? அது வரும். அதன் பிறகு எனக்கு அடுத்தது கிடைச்ச நியூஸ் என்னன்னா, மெக்சிகோல ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிருக்கு. அதில் 272 பேர் செத்து போயிருக்காங்க. அன்னைக்கு அந்த அக்டோபர் 17 செத்து போயிருக்காங்க. 16ஆம் தேதி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, 17ஆம் தேதி. ஸோ எல்லாமே வந்து ஒரு நியூஸா படிக்கிறப்ப ஓகே இந்த நாள்ல இந்த விஷயம் நடந்துச்சுன்றது பதிய வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு குறியீடு, அவ்வளவுதான் சார், நாள் குறியீடு. சார் தயாள் சார், அதே மாதிரி படத்துல டக்கு புக்குன்னு தர்புகா சிவா பாட்டுலாம் போடல, நான் அப்படி கேட்கல அப்படிலாம் சொன்னீங்க. நான் ஒரு சீன்லயே இந்த ட்ரெய்லர் மாதிரி காட்டினதுல எங்களை உட்கார வச்சுட்டீங்க. அந்த விஷயத்துல நீங்க எல்லா படத்துலையுமே கரெக்டா அந்த பெட்ரூம் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப அழகா எடுப்பீங்க. இப்படி ஒரு கிரைம் இந்த மாதிரி படத்துல எப்படி அந்த மாதிரி சீன் யோசிக்கிறீங்க? சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன், அதுதான் கேட்குறேன். எப்படி அதை யோசிக்கிறீங்க? நான் எல்லா படமும் பார்த்துருக்கேன். உங்களுக்கு வரலட்சுமி நடிச்ச படம், அந்த படம் மாருதி கிளுகிழுப்பா இருக்குன்றீங்களா? இல்லைன்னு இருக்கு, ஆனா பாட்டுல கிளுகிழுப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க சார். 2 விஷயம் சார், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். படம் பார்த்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இங்கே தான் உட்காந்துருக்காரு, அதோ இருக்காரு பாருங்க, குமார் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டார். என்ன கேட்டார்னா, படம் பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட் ஆகி சார் செம்ம சார் நீங்கள் கீழ்ச்சிட்டீங்க சார் அதெல்லாம் சொன்னார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை என்ன கேட்டார், சார் அவ்வளோ குத்துறா ரத்தம் வராதா சார்? சார் இவ்வளோ படம் எடுக்க நான் ரத்தம் வராதுன்னு எனக்கு தெரியாதா சார்? ரத்தம் வரும், அந்த இடத்துல குத்துனா இவ்வளோ ரத்தம் பீறிட்டு வரும்னு எனக்கும் தெரியும். என் படத்தில் நான் ரத்தம் காமிக்க மாட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் நான் ஒரு அளவுகோல் வச்சிருக்கேன், ஸ்கேல் வச்சிருக்கேன். செக்ஸ் இவ்வளோ தான் காமிக்கணும், வயலன்ஸ் இவ்வளோ தான் காமிக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கத்தியால குத்திருப்பாரு. இவரே வந்து கேட்டாரு, சார் கையில ஏதாவது? ஒண்ணுமே வேணாம் சார், இதெல்லாம் என்ன நீங்க குத்துனீங்கன்னு மக்களுக்கு கண்மையா இருக்கும். என் படத்துல எனக்கு வேணாம். எனக்கு சென்சார் ஆஃபீஸர்ஸ் எப்பவுமே ஒரு சப்போர்ட் இருக்கும் சார். அவங்க படம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் கட் பண்ணணும், ஆனால் நாங்கள் கட் பண்ண, ஏன்னா நீங்கள் சொல்ல வர விஷயம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்படின்னா ஒரு பேலன்ஸ்டான படமா இருக்கணும். அந்த ரத்தம், அந்த ரத்தம் தோய்ந்த அந்த கைகள் தான் என் படத்தை எலிவேட் பண்ணணும்னு எனக்கு தோணலை. அதே மாதிரி தான் செக்ஸ் ஆர் காதல் அந்த விஷயத்துலையும் அது எவ்வளவு ஒரு ஸ்கேல்ல என்ன அளவுல காமிக்கணுமோ அதை மட்டும் காமிக்கணும்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் இந்த போஸ்டர் பத்தியும் ஒரு கேள்வி. இப்ப விஜய் காலமா இருக்குது, மாண்புமிகு விஜய் காலமா இருக்குது. எம்ஜிஆர் கலைஞர் 2 பேரையும் போட்டீங்க, உங்க பீரியட் கதைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இவ்வளவு மீடியா வந்திருக்கோம், டெய்லி பேப்பர்லயும் நிறைய டெய்லி பேப்பர்ஸ் இருக்குது. நீங்க தினமணியை மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கீங்க, என்ன ரீசன்? இல்ல எனக்கு இதுல இருந்து எடுத்தது சார், அது நெட்ல இருந்து எடுத்தது. அதுல ரொம்ப இது நான் கிரியேட் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் வந்து தேடணும் எந்த நியூஸ் பேப்பர்ல வந்து அது ப்ராமினென்ட்டா எதுல அது வந்துருச்சு அப்படின்னு போய் பார்த்தப்ப தினமணி இது மட்டும் தான் எனக்கு கிடைச்சது. அதர்வைஸ் எனக்கும் தினமணி ஒரு கேள்வி சார். எல்லாரும் ஹீரோயின் வந்து எங்களுக்குள்ளார பேசுறதுக்கு நேரமே இல்லைன்னு சொன்னா ஹீரோஸ் வந்து வருத்தப்படணும். நீங்க சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கீங்க இந்த லொகேஷன்ல. அப்புறம் அடுத்த படத்துக்கு கால் ஷீட் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அவருக்கு? இல்ல யாருக்குமே பேசுறதுக்கு டைம் இல்லையே. மொத்த படமே 20 நாள் தான் எடுத்திருக்காங்க. அதுல 4 நாள் வந்துட்டு போவோம். சார் ஒரு நாள் சாரெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே ஷூட்டிங் ஸ்பாட்ல. அது பிளான்டா நடந்ததுனால கரெக்டா ஆர்கனைஸ்டா பண்ணாரு. நான் எதுவும் பிளான் பண்ணல. டைரக்டர் சார், ஜெயகாந்தன் ஒரு நாவல்ல சொல்லுவாரு, இந்த மாதிரி கொலைக்கு கொலை ஆகாதுன்னு சொல்லி. அது முடிவா சொல்லியிருப்பாரு. நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்ல எனக்கு வந்து எப்படின்னா என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் கேட்டீங்கன்னா கொலைக்கான இது மரண தண்டனைன்றதை வந்து நான் வந்து எதிர்க்கிறேன். என்னுடைய பர்ஸ்பெக்டிவ், நான் அதை திணிக்க விரும்பல. என்னுடைய பார்வை அது. என்னுடைய பார்வையும் இதுல சொல்லியிருக்கேன். ஆப்போசிட்ல மரண தண்டனை கரெக்ட்னு சொல்றவங்களுடைய பார்வையும் சொல்லியிருக்கேன். என் படத்துல நான் ப்ரொடியூஸ் பண்றேன்றதுக்காக நான் நினைக்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாது. நான் வந்து அதை ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு உங்க முன்னாடி வச்சிருக்கேன். எது சரி எது தவறு அப்படின்றத வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஐ மீன் 2 ஆர்குமெண்ட்டையும் வச்சு நீங்க சூஸ் பண்ணுங்க தவிர நான் ப்ரொடியூசரு நான் டைரக்டர்ன்றதுக்காக நான் நினைக்கிற விஷயத்தை திணிச்சு இதான் சரின்னு நான் சொல்ல விரும்பல. இன்ஃபேக்ட் எண்டில் அதை தான் நான் சொல்றேன். இதுல சரி தப்புன்றது வந்து
17th செஞ்சுரியில மரண தண்டனை ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இருக்கு. உங்களுடைய குரல் எது இருக்கோ அதை நீங்க பதிவு செய்யுங்க. அந்த பதிவுக்கு அந்த குரல் தான் உரிமைக்கான ஒரு மாற்றத்துக்கான ஒரு இதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் படத்தை முடிச்சிருப்பேனே தவிர எங்கேயுமே நான் வந்து நான் என்னுடைய கருத்து இது நீங்க கேளுங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல சார். நான் பிரிகிடா இவ்வளோ நேரம் பேசின யாருமே அந்த லட்சுமிகாந்தன் யாரு, கொலை பண்ணது யாரு, உண்மையிலே குற்றம் சாட்டப்பட்ட வெளிநர் யாருன்னு சொல்லலை. அவங்களாம் அந்த கூட்டத்தில் இருக்காங்களா? உங்களுக்கு கதை தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல சார், அது சொல்லக்கூடாது. படம் நீங்க பார்க்கணுன்றது தான் வந்து இங்க பிளானே. ஸோ அதனால அதை வந்து என்னால் ரிவீல் பண்ண முடியுமான்னு தெரியல டைரக்டர் கிட்ட கேட்காம. ஸோ அதனால யார் அந்த லக்ஷ்மிகாந்தன், என்ன கொலை வழக்கு, அதுதான் டைட்டிலே, அதுதான் கதை. அதனால எங்களால் அது சொல்ல முடியல. இப்போ நீங்க கண்டிப்பா படம் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதுக்கு ஆக்சுவலா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய கரெக்ட் பர்சன் டைரக்டர் தான் நினைக்கிறேன். ஸோ யா, இதுதான் ஆக்சுவலா கரெக்ட் தானே சார்? படம் வெற்றி சார். வெற்றி சார் இங்கே தேங்க்யூ சார். டைரக்டர் வந்து நிறைய பேர்கிட்ட கதை சொன்னேன்னு சொன்னார். நீங்கள் உங்ககிட்ட கதை சொல்லும் போது எந்த இடத்துல நீங்கள் கன்வின்ஸ் ஆனீங்க? ஏன்னா இது வந்து ஒரு பெரிய நடந்த விஷயம். இதில் நீங்கள் கன்வின்ஸ் ஆனீங்க? இல்லை, கன்வின்ஸ் ஆனது வந்து அவர் சொன்னார் இல்லையா, அந்த பாயிண்ட் தான். தூக்கு தண்டனை கரெக்டா தப்பா அது ஆடியன்ஸ் கிட்ட நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொன்னது தான் கன்வின்சிங் பாயிண்ட். உங்களோட கருத்து? என்னோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து தவறு. தூக்கு தண்டனை தேவையில்லை. அவங்கள வேற மாதிரி திருத்தலாம், வேற மாதிரி பாடம் சொல்லி கொடுக்கலாம். அவர் சொன்ன மாதிரி அவனுக்கு ஏன் அந்த மனநிலை கொடுக்குற அப்படின்ற கேள்வியை நம்ம முன் வச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். டைரக்ட் சார் நீங்கள் பேசும்போது இன்னொன்று சொன்னீங்க, நான் பெரிய ஹீரோக்கள் கிட்ட போய் டைம் டேட் வாங்க முடியாதுன்னு. பெரிய ஹீரோக்களை ஃபிக்ஸ் பண்ணுறது கதைகளா இல்லை பட்ஜெட்டா இல்லை பிகு பண்ணுறாங்களா இப்போ இருக்க ஹீரோக்கள்? சார், எனக்கு உண்மையில அதுக்கான பதில் சரியா சொல்ல தெரியல. எனக்கு ஒரு பெரிய பத்திரிகையில் நான் கொண்டால் பாவம் டைம்ல என்னை கேட்டாங்க, நீங்க வந்து கமலஹாசன் ரஜினிகாந்துக்கெல்லாம் இப்போ கதை கேட்டா சொல்லுவீங்களா அப்படின்னு. ஓகே ஓகே சார், அப்படி கேட்டப்ப நான் சொன்ன பதில் ஒண்ணுதான். என்னன்னா, நான் ஒரு கதை எழுதுவேன். எனக்கு அந்த கதையில வந்து கமலஹாசனும் ரஜினிகாந்தும் சூட்டபிள் ஆச்சுன்னா அவங்களுக்கு போய் சார் இந்த கேரக்டர் பண்றீங்களான்னு கேட்பறேன். இப்படியாப்பட்ட இயக்குனர் தானே தவிர நான் ஒரு ஹீரோவுக்கு கதை எழுதுற இயக்குனரா என்னால பார்க்க முடியல சார். என்னால எழுத முடியுமான்னு தெரியல. அதனால தான் நான் சொன்னேன், என்ன ஒரு பெரிய யூடியூபர் வந்து இந்த கதையை கேட்டுட்டு சார் தான் எனக்கு கனெக்ட் பண்ணி விட்டாரு. இப்போ போயிட்டு ஒரு ஹீரோ கிட்ட கதை சொல்லுங்கன்னு சொன்னப்ப நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு முடியாது, எனக்கு அந்த பொறுமையும் கிடையாது, எனக்கு நல்ல ஆக்டர் வேணும், நான் வந்து என்னால் வந்து அவங்க சொல்கிற விஷயங்களை கன்வின்ஸ் பண்ண அப்படி பண்ண முடியாது. நான் ஒரு வாட்டி ஒரு பவுன் ஸ்கிரிப்ட் கொடுப்பேன், அதில் என்ன டவுட் இருக்கோ கேட்டுருணும், கேள்வி கேட்ட பிறகு எனக்கு பதில் சொல்ல தெரியுமா, இல்லாட்டினா நீங்கள் சொன்னது சரியா இருந்தால் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வெற்றி சார் நிறைய இடத்துல எனக்கு டைலாக்ல சின்ன கரெக்ஷன்ஸ் சொன்னார். அந்த விஷயங்களை நான் கன்வின்ஸ் ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். பிரிகேடா கூட 2-3 இடத்துல சார் இதை எப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கன்வின்ஸ் ஆனால் ஒத்துக்கிட்டேன். எனக்கு எது சரியானு படுதோ அதுதான். அதன் பிறகு ஒரு 3வது லேயர் வரைக்கும் நான் ஆர்குமெண்ட் வச்சுக்க மாட்டேன் சார். இல்லை சார் இதை கரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுடுவேன். ஸோ எனக்கு பெரிய ஹீரோ கிட்ட பிரச்சனைன்னு நான் பார்க்கறது என்னன்னா, நான் ஒரு வாட்டி கதை சொல்லுவேன், ஒரு கரெக்ஷன் சொல்லுவேன், அந்த எனக்கு அதில் உண்மையிலே எனக்கு தெரியல. இப்போ மோகன்லால்லாம் அது மாதிரியான லீக்லே இல்லையே சார். இப்போ Drishyam 3 வந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த லீகே கிடையாது. பெரிய ஹீரோனா அதுக்கான செலவு தான் பண்ணணும். அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு 2.25 மணி நேரம் படத்துக்கு என்ன செலவு பண்ணியிருக்காங்க. 68 சீனு 70 சீனும் 43 சீனு வீட்டில் என்ன செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இல்லை சார். அதை யாரும் நிறைய பேருக்கு புரியல. ஏன் இந்த கொஸ்டின் இங்கே வருதுன்னா, இங்கே கோடம்பாக்கத்தில் சாலிகாமம் வளசராக்கம் சுற்றி பல நூறு இயக்குனர்கள், இளம் இயக்குனர் சுத்துறாங்க. ஒரு 2 படம் ஹிட் ஆனாவே போன் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவன் காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். அதுக்கு தான் கேட்குறோம். அவ்வளோதாங்க சார். அப்புறம் அப்புறம் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, இந்த மாதிரி நடு ரோட்டில் ஒருத்தனை கொலை பண்ணாக்கா அவன் சாவனை பற்றி கவலை இல்லை, அந்த வெட்டரனை வந்து ஏன் நல்ல புத்தி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை கேட்பேன்னு சொல்லிட்டு, ஒரே மாதிரி எல்லா மனுஷனும் இருக்க முடியுமா நீங்கள் நினைக்கிற மாதிரி? இப்போ வந்து வெட்டுறவன் வந்து நல்ல புத்தி தானே அவன் வெட்ட போகிறான். அந்த மாதிரி வெட்டுறவனுக்கு நீங்கள் தண்டனையே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரீங்க. உங்கள் எண்ணம் அப்படி தான் இருக்குது. அதாவது கொலை பண்ணுறவனுக்கு இப்போ நிர்பயா கேஸில் வந்து டெல்லியில் அந்த பொண்ணை கொலை பண்ணவனுக்கு கேஸ் இந்த தூக்கு தண்டனை கொடுக்கலன்னாக்கா, கொடுத்தாலுமே நிறைய கேஸ்கள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, நிறைய கொலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி தூக்கு தண்டனையே தேவையில்லை
அப்படின்னு ஒரு பர்ஸ்பெக்டிவ் எப்படி நீங்க கொண்டு வரீங்க இந்த படத்துல? இப்போ ஒரு விஷயம் சார், நீங்க சொன்னதுல நான் ஒரு விஷயம் நான் டிஃபர் ஆகுறேன். வெட்டு வாங்குறவனை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு நான் சொல்லலை. அது நீங்களா சொன்னீங்க. நான் சொன்னது நான் வெற்றவனுடைய பர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறப்ப ஏன் அவனுக்கு அந்த 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 மனநலத்தை, ஏன் அந்த ஒரு அசாதாரண மனநலத்தை கடவுள் அவனுக்கு கொடுத்துருக்காருன்னு எனக்கு ஃபீலிங் வருது. இல்லைங்க, நான் ஒரு ஃப்ளோல கடவுள்னு சொன்னனே தவிர, நான் ஜென்ரலா யோசிக்கிறேன் என்னுடைய தாட் ப்ராசஸ் எங்க போகும்னா, அவனுக்கே அந்த மனநிலை கொடுக்குறாங்க இருக்கு. நான் நல்லா யோசிக்கிறேன்ல, ஏன் அவன் தப்பா யோசிக்கிறான், ஏன் அவனுக்கு ஒரு அப்நார்மாலிட்டி ஏன் அவனுக்கு இருக்குன்னு யோசிக்கிறேன் நான். இந்த படத்துலயும் நான் பேசியிருக்கிற விஷயம் அவ்வளவுதான். நீங்க நல்ல கரெக்டா ஒரு விஷயம் சொன்னீங்க சார். டெல்லி கேஸ் ஆன பிறகு, நிர்பயா கேஸ் ஆன பிறகு எவ்வளவு ரேப் கேசஸ் நடந்துதான் இருக்கு. சோ நாங்க இதுதான் படத்துலயும் பேசுறோம். என்னன்னா, ஒரு மரண தண்டனைன்றது எந்த குற்றத்தையும் தடுத்துறாது. அதே மாதிரி ஒரு விஷயம் பாருங்க, நம்மளுடைய ஹெல்த்துக்கு, மனநலத்துக்கு, உடல்நலத்துக்கு கொடுக்கிற ஒரு முக்கியத்துவத்தை நம்ம மனநலத்துக்கு கொடுக்கறோமா அப்படின்னு பாருங்களேன். நம்ம வீட்டுல ஒரு ஜென்ரலா அதுதான் சொல்றேன். அதெல்லாம் பத்தி பேசியிருக்கோம். அததான் இவரு சொல்றாரு, அவரு இல்லைன்னு சொல்றாரு. இது எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என்னென்ன பேசுறீங்களோ இதெல்லாம் படத்துல இருக்கு. சார், இந்த விஷயமானது சினிமால எடுத்து பேசுறது இன்னைக்கு நேற்று இல்லை, கிட்டத்தட்ட 67 தொடர்ந்து பேசுறோம். மிருத்யு தண்டல் ஆரம்பிச்சு விருமாண்டியில கமலஹாசன் பேசாதது கிடையாது. ஒரு டாக்யூ டிராமாவை ஆரம்பிச்சு அது எல்லா ஜானும் போகும். பட் இன்னை காலகட்டத்துல கிரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, சோசியல் மீடியா ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா நம்ம இதை கொண்டு போய் ஒரு கோர்ட் ரூம் டிராமால சொருகிடுறோமா, இதனோட கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்காம ஒரு கோர்ட் ரூம் டிராமாவே இந்த மாதிரியான ஒரு சீரியஸான விஷயத்த அனலைஸ் பண்ணி கடைசியில ஒரு சம்மரைஸ் பண்ணிடுறோமான்ற ஒரு வருத்தம் இருக்குல்ல? இல்ல, ஒரு விஷயம் என்னன்னா சார், நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இதை இன்னைய காலகட்டத்துக்கான கதையா வைக்கல. இதை நான் 72க்கு நான் பீரியடா சூஸ் பண்ணதுக்கு ரீசனே என்னன்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு மரண தண்டனை பத்தி ஒரு டிஸ்கஷனா தான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் சார், எந்த கருவை பற்றி எந்த காலகட்டத்தில் யார் வேணாலும் பேசலாம் சார். ஓகேங்களா? அப்ப விருமாண்டில இதை பத்தி பேசுற விதம் வேற. நான் பாக்குறேன், எனக்கு விருமாண்டின்னு தெரியும். இவருடைய படம் இருக்கு இல்லைங்களா சார், நம்ம சார் இறந்து போயிட்டாருங்களே, ஜனார்தன் சாருடைய படம், விஜய் சேதுபதி சார் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துல கொஞ்சம் அதை பத்தி பேசுறேன். இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு இதுல என்ன பேச மறந்தாங்களோ, இதுல என்ன பேச தவறுனாங்களோ அதை நான் இதுல பேசியிருக்கேன். அதுக்குள்ள அவங்களுடைய கதை, அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் நரேஷன் ஒன்று இருந்துச்சு, நான் ஒரு நரேஷனை தேர்ந்தெடுத்திருக்கேன். பட் எல்லா அதுல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் சார். கண்டிப்பா அந்த ஃப்ரெஷ்னஸ் நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்டேல்டா ஃபீல் ஆகாது. இதை பத்தி ரொம்ப இதுக்கு முன்னாடி நம்ம இதை பத்தி பேசியிருக்கமேன்னு தோணாது, புதுசா இருக்கும் சார். சமீப காலமா இந்த பாலியல் வழக்குகள் ரொம்ப வருது. ஆமா, சிறுமிகளை கூட ரொம்ப கற்பழிக்கலாம். அதுக்கு கண்டிப்பா மரண தண்டனை வேணும், அப்படின்னாதான் வராது அப்படிங்கிறாங்க. அப்படி ஒருத்தன் உள்ள போயிட்டு கோர்ட்ல ப்ரூவ் ஆகாம திருப்பி அவங்க அம்மாவே கொன்னான், அவனுக்கு ஒரு மரண தண்டனை வந்தா திருப்பி அது நடந்திருக்காரு. இந்த மாதிரி இந்த செக்ஷுவல் இதுல, இந்த சிறுமிகள் இதுல மரண தண்டனை வேணுமா வேண்டாமா, உங்களோட கருத்து என்ன சார்? நான் சிறுமிகள் பலாத்காரத்தை விட்டுட்டு நீங்க ஓவராலா என்கிட்ட கேட்டா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், நான் மரண தண்டனைக்கு எதிரானவன். நான் சொல்லிட்டேன், நான் முதல்ல சொல்லிட்டேன், நான் மரண தண்டனைக்கு எதிரானவன். நான் எங்க பர்ஸ்பெக்டிவ் என்னது மாறுதுன்னு நான் சொல்லிடுறேன் சார். நமக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்து கல்கட்டாவில் நடக்கிற அந்த வயலன்ஸ், ஹிந்து முஸ்லீம் வயலன்ஸ், அது எல்லாம் நோன் வயலன்ஸில் ஒரு முஸ்லீமு ஒரு ஒரு ஹிந்து பொண்ணை ஷூட் பண்ணிடுறான், கன்னில் ஷூட் பண்ணிடுறான், அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு 20 வருஷம் கழிச்சு அவனை ரிலீஸ் பண்ணுறப்ப அவன் ஒரு பர்ஸ்பெக்டிவ் சொல்கிறான். இப்போ நான் கதையாக சொன்னவனு உங்களுக்கு என்ன தோணுச்சு? நடந்த ஹிந்து முஸ்லீம் கலவரத்தில் ஒரு முஸ்லீம் இளைஞன் ஒரு ஹிந்து பெண்ணை சுட்டு கொன்றான், இதான் கதை. அவன் 23 வருஷம் கழிச்சு ஒரு கதை சொல்றான் சார். அந்த பர்ஸ்பெக்டிவ் என்ன தெரியுங்களா? 9 பேர் நாங்க போனோம், அந்த பொண்ணு முன்னாடி வந்தா, எப்படியாவது சாவடிக்க போறோமே, அதுக்கு முன்னாடி அவளை கற்பழிச்சுட்டு அப்புறமா சாவடிக்கலாம்னு முடிவு பண்றாங்க 9 பேரும். 8 பேரும் ஒருத்தன் அப்போஸ் பண்றான். நம்மளோட நீ சாவடிக்க நான் ரெடி, நீ இவ்வளோ சாவடிக்கணுமா, ஒரு ஹிந்து அவளை நான் சாவடிக்கிறேன்னு நீ சொல்ல, நான் சாவடிக்கிறேன். கற்பழிப்புன்றது நம்ம அஜெண்டாவிலே கிடையாது, அது குற்றம்னு சொல்றான் அவன்.
இவங்க 8 பேரும் உனக்கு விருப்பம் இல்லையா தனியாக போய் நில்லு, நாங்கள் முடிச்சுட்டு வரோம் வேலையன்னு சொல்கிறாங்க. அவன் உறுதலை இதை சொல்கிறான், முடிச்சுட்டு வரோம் வேலையன்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அந்த பொண்ணை ஷூட் பண்ணுறான். 8 பேர். இது இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் 23 வருஷம் கழிச்சு நமக்கு தெரியுது. இந்த பர்ஸ்பெக்டிவ் நிறைய குற்றத்தில் இருக்கும்ல, அந்த சான்ஸை வந்து நிறைய விஷயங்களை நான் சொல்ல, இப்போ அது எப்படி தெரியல, ஒரு ஹிடன் விஷயமா நிறையா இருக்கும் சார். ஒவ்வொரு குற்றத்துக்கும் பின்னாடி நம்ம 2 விஷயம் பேசுவோம் சார். ஆட்டோ சங்கருடைய இது இருக்கு இல்லைங்களா, எக்ஸிகியூஷன் இருக்குல்ல, ஆட்டோ சங்கர் மட்டும்தான் குற்றவாளியா? ஒரு பொலிட்டீஷியன் அதுல பின்னாடி இருந்தவங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாராவது வந்தாங்களா? ஓகே. வீரப்பனுடைய எக்ஸிகியூஷன், நம்ம எக்ஸிகியூஷன் பேசுவோம், என்கவுண்டர்ஸ் எக்ஸிகியூஷன் இல்லைங்களா, எக்ஸிகியூஷன். வீரப்பன் மட்டும்தான் குற்றவாளியா? ஒரு பொலிட்டீஷியன் வெளில வந்தானா? ஒரு பியூரோக்ராட்ஸ் வெளில வந்தானா? இல்ல. ஸோ எப்பவுமே ஒரு குற்றத்துக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அது எதுவுமே அனலைஸ் பண்ணாம ஒருத்தவனை மட்டுமே நம்ம குறி வைக்கிறோம், அவனுடைய மனநலத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம்ன்றது என்னுடைய கருத்து. இதை வந்து நான் கண்டிப்பா திணிக்கல, நான் திரும்ப சொல்றேன், நான் இதை திணிக்கவே இல்லை. என்னுடைய கருத்தை சொல்லி ஆப்போசிட்ல இன்னொரு கருத்தையும் நான் வச்சிருக்கேன். இப்ப சார் சொன்னார் இல்லைங்களா, அந்த விஷயங்கள் அது அதிகமாக இருக்கு, அதை நம்ம நியாயப்படுத்தணும். நான் நியாயமும் படுத்தலை, ஏன்னா அதுதான் ஒரு 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 ஃபிலிம் மேக்கரோட வேலை அது கிடையாது. இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஒரு விவாதத்துக்கு விட்டுட்டா நல்லா இருக்கும்ன்றதுதான் என்னுடைய. கவிதா பாரத் சார், கவிதா பாரத் சார், இங்கே அதாவது கோவையில் நடந்த விஷயத்த ரொம்ப அருமையாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நல்லா சொன்னீங்க, மனசு பையன மாதிரி. ஆனால் இந்த கதையில் எழுதும்போது உங்களுக்கு என்ன சவால்கள் இருந்தது இந்த படத்துக்கு வசனம் எழுதும்போது? இல்லை, இதில் சவாலுங்கிறது என்னன்னா, 2 எதிர் கருத்துகள் 2 பேருக்கும் பேசுறவங்களுக்கு அது நியாயம். நீங்க எப்பவுமே ஒரு தரப்பு எடுத்து பண்ண முடியாது. நீங்க அவர் சொல்ற மாதிரி மரண தண்டனைக்கு எனக்கு நான் எதிராக இருக்கேன்னு சொன்னா ஆதரிக்கிறவங்களை நான் வீக்கா எழுதிடக்கூடாது. 2 தரப்பு நியாயமும் சமமா இருக்கணுங்கிறது இருக்குல்லங்க, அந்த 2 தரப்பாவும் மாறி எழுதுறது பெரிய சவாலா இருந்தது. ஏன்னா இந்த படம் வெறும் கதை மட்டும் இல்லை, இதுக்குள்ள ஒரு வாதம் இருக்கு, இதுக்குள்ள ஒரு தர்க்கம் இருக்கு. அந்த தர்க்கம் வந்து பெரிய சவாலா இருந்தது. சேம் சார். ஆமாம், நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட்டே சொல்கிறேன். தர்ஷன் சார் கிட்ட ஒரு வாட்டி போயிருந்தேன் ரீசெண்டாக, அதாவது அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போனப்போ இது மாதிரி, சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் சென்னையில், பெரிய ஃபைனான்சியர் கம் ப்ரொடியூசர் சார், உங்களை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அவர் லைட்டாக யோசனை, எனக்கு கொஞ்சம் யோசனை உட்கார்ந்து இருக்காரு. சூப்பர் ஸ்டார் தானே உட்கார்ந்து இருக்கார். சார் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நான் டைரக்ஷன் நான் கிடையாதுன்னு சொல்கிறேன் அவர்கிட்ட. நான் வந்து உங்களை டைரக்ட் பண்ணுறதுக்கு வரல, அவருக்கு டேட் வாங்க வந்திருக்கேன்னு சொல்கிறேன். அவ்வளோ கிளாரிட்டி சார். நான் அதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. சுதீப் சார் வந்து கொன்றால் பாவத்தை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னப்போ கூட, ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி என்ன ராதிகா மேடம் கிட்டையும் சத்யராஜ் சார்கிட்டையும் என்னோட படத்தை போட்டு காமிச்ச சத்யராஜ் சார்லாம் படம் பார்த்தப்போ கூட அவன் சுதீப் சார்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இங்கே வந்து நீங்கள் ப்ரொடியூசராக மட்டும் இருக்கணும், நீங்கள் ஹீரோவாவோ எந்த விஷயங்களும் தலையிட்டீங்கன்னா நான் படம் பண்ண மாட்டேன்னு. அதனால தான் அவருக்கு நான் படம் பண்ணல, சுதீப் சாருக்கு. ஸோ எனக்கு அவர் சொன்ன மாதிரி எனக்கு எல்லா ஹீரோக்கிட்டையும் நேரடியாக, இப்போ யாராவது என்ன மேனேஜர்கிட்ட பேசுங்கன்னா நான் பேசவே மாட்டேன், நான் பேச மாட்டேன் சார்னு சொல்லுவேன். அது சுதீப் சாராக இருந்தாலும் சரி, தர்ஷன் சாராக இருந்தாலும், புனித் ராஜ்குமார் சாருக்கும் நான் அதே தான் சொல்லுவேன். இப்போ நான் ரொம்ப பீக்கில் இருந்தப்போ ஒரு படம் பண்ணேன் கன்னடத்தில். ஒரு டேட் ஒரு 3 மாதம் தள்ளி கொடுக்குறேன்னு சொன்னார் புனித் ராஜ்குமார். நான் ஒரு மெசேஜ் போட்டேன், நான் சிங்கிள் பேமெண்ட் கொடுக்குறேன், எனக்கு டேட் இமீடியட்டாக கொடுக்க முடியுமான்னு கேட்டப்போ அவர் மேனேஜர் எனக்கு கூப்பிட்டு கேட்டார், நீங்கள் யாருக்கு மெசேஜ் பண்ணுறீங்க தெரியுமான்னு கேட்டார். சார் நான் எந்த ஹீரோ வரலாம் இப்படி தான் சார் மெசேஜ் பண்ணோம், என்னுடைய ஆஃபர் இது, அவர் பண்ணுறாரா இல்லைன்னு. அதனால் எனக்கு அந்த கிளாரிட்டியே, எனக்கு அந்த டவுட்டே இல்லை சார். எனக்கு என்னை நம்பி என் கதையை நம்பி வந்தால் ஹீரோவுக்கு படம் பண்ணுவோம், இல்லை ஆக்டருக்கு படம் பண்ணிட்டு போயிடுவோம். இந்த ஸ்டேஜ் செட் பண்ண இவ்வளோ எஃபர்ட் போட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததா வழக்கம் போல தான் நம்ம இந்த படத்துக்கான ஒரு நல்ல அவுட்புட்டுக்காகவும் இந்த படத்தினுடைய வெற்றிக்காகவும் உழைச்ச எல்லாரையும் இந்த ஸ்டேஜுக்கு நம்ம இன்வைட் பண்ண போகிறோம், ஆனர் பண்ண போகிறோம், வெல்கம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம முதல்ல ஒருத்தரை இன்வைட் பண்ணோம். கோ ப்ரொடியூசர், ரைட்டர், டைரக்டர் மிஸ்டர் தயால் பத்மநாபன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முதல் பெயர், முதல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஆர்ஓ ரேகா அவர்கள். அடுத்ததா இந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் சினிமாட்டோகிராஃபர் டிஓபி பன்னீர்செல்வம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக ரைட்டர் அண்ட் ஆக்டர் கவிதா பாரதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
அடுத்ததாக மியூசிக் டைரக்டர் தர்புக சிவா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததா கிரியேட்டிவ் டீம்ல முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூட்டர் இருக்கக்கூடிய சருராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இன்னும் அப்படியா? ஓகே, சூப்பர். கிரியேட்டிவா இன்னும் வேலை செஞ்சுட்டே இருக்காரு. அடுத்து நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச, ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம், பரிச்சயமான ஒரு குரல், ஆக்டர் சரவணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எங்களுக்கு அவரு ஆசிரியர் சர்க்குணம். அடுத்து இந்த படத்தினுடைய கதையினுடைய நாயகன் அறிவுமதி என்கிற வெற்றி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததா இந்த படத்துல ஸ்ட்ராங்கான ஒரு ஜட்ஜி கேரக்டர், ஜட்ஜ் அண்ணம் கன்யா பாரதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். என்ன இவ்வளவு ஷையா இருக்கீங்க? வாங்க, பேரெல்லாம் கூப்பிட்டாச்சு. ஓ, கப்புல் கோல்ஸா? அடுத்ததா ரெண்டு முக்கியமான டெக்னீஷியன்ஸ் மேல கூப்பிட போறோம். கலரிஸ்ட் மிஸ்டர் ஜான் அண்ட் சவுண்ட் டிசைனர் ஆனந்த் ராமச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததா எங்களுடைய மல்லிகா பிரிகிடா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததா எங்களுடைய உலகத்திலிருந்து சூடாமணி லிசி ஆண்டனி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணிருக்கக்கூடிய, படத்துல மட்டும் இல்ல இண்டஸ்ட்ரியிலுமே ரொம்ப முக்கியமான ரோல் இவரோடது இருக்கு, தர்மனா இந்த படத்துல கலக்கிருக்கக்கூடிய சுப்பிரமணியம் சிவா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து எங்களுடைய வேல்முருகன் அருவி மதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததா மூணு முக்கியமான சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க நம்ம படத்துல. கலைசேகர், அடுத்ததா நர்மதா, அடுத்ததா சுகி. நர்மதா, கலைசேகர், நர்மதா. அடுத்ததா இந்த படம் இவ்வளவு சிறப்பா சரியா திட்டமிட்ட நேரத்துல திட்டமிட்டபடி முடிக்க முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு கண்ணன் காளிமுத்து கோ டைரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். மொத்த டைரக்ஷன் டீம் சார்பாக, மொத்த டைரக்ஷன் டீம் ரெப்ரசென்ட் பண்ணி கோ டைரக்டர் கண்ணன் காளிமுத்து அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அண்ட் எங்களையும் இந்த மொத்த டீமையும் இந்த படத்தினுடைய வெற்றியையும் விஷ் பண்றதுக்காக, வாழ்த்துறதுக்காக வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் ஆஃப் திஸ் ஈவினிங் மிஸ்டர் ஆர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். என்ன அங்க தேடிட்டு தான் இங்க இருந்து வரீங்க? சர்ப்ரைஸ். எல்லாரும் இங்க இருக்கோம். அப்படியே இது ஒரு பிரில்லியன்ட் போட்டோ ஆப்பா நம்ம கன்வெர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் சென்டர் ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்துடலாம். சத்தம் சத்தம் பண்ணுங்க.
வீடியோ அடுத்த வீடியோ. அண்ணா போட்டோஸ்லாம் ஓகேவாண்ணா? அண்ணா போட்டோகிராஃபர்ண்ணா. ஓகேவா? தேங்க்யூ. அப்கோர்ஸ் ஒரு ப்ரெஸ் இன்டராக்ஷன், ஒரு Q&A செஷன் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய மேக்கிங் ப்ராசஸ்ல நிறைய பிரேக்கிங் பேட் உலகத்துல டைரக்டா இங்க ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்கோம். மிஸ்டர் கவிதா பாரதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஆக்டர் அண்ட் ரைட்டர். வாங்க, ஒரு சூப்பரான கதை ஒன்று சொல்லுங்க. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு திரைப்படத்திற்கான ஊடக சந்திப்பிற்காக வந்திருக்கிற ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரையும் உங்களில் ஒருவனாக வரவேற்கிறேன், வணங்குகிறேன். நண்பர்களே, தோழர்களே, நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன். 1922 கோயமுத்தூர் மாநகரம் பஞ்சாலைகளினுடைய இயக்கத்திலே உச்சத்தில் இருந்த காலம் அது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று கோயமுத்தூர் அழைக்கப்பட்டது. அங்கே ஏராளமான பஞ்சாலைகள் இயங்கிக் கொண்டிருந்தன. அவற்றில் ஒன்று ரங்கவிலாஸ் நூற்பு ஆலை. அந்த ஆலையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது இருந்தது போல தொழிற்சங்கங்கள், தொழிலாளர் நல சட்டங்கள் எல்லாம் அப்போது இல்லை. 15 மணி நேர வேலை, ஒரு மாதத்திற்கு 15 ரூபாய் சம்பளம். 15 மணி நேரம் என்பது இன்னும் கூடுதலாக ஆகலாம். அதற்காக எந்த ஊக்க ஊதியமும் வழங்கப்படாது. ஏதாவது ஒரு தொழிலாளி நிர்வாகத்திற்கு எதிராக பேசினாலோ, நடந்து கொண்டாலோ, சிந்தித்தாலோ பஞ்சாலை பாதுகாப்பு இயக்கம் என்கிற ஒரு அமைப்பைச் சேர்ந்த ரவுடிகள் அந்த தொழிலாளர்களை சரியான முறையில் தண்டிப்பார்கள். இப்படி அடக்குமுறை உச்சத்தில் இருந்த அந்த நேரத்திலே மெதுவாக தொழிற்சங்க உரிமைகளுக்கான, தொழிலாளர்களின் உரிமைகளுக்கான குரல்கள் ஒலிக்க ஆரம்பிக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமான ஒரு குரல் ராஜி என்கிற ஒரு பெண் தொழிலாளியினுடைய குரல். அவர்கள் ரங்கவிலாஸ் ஆலைகள் மட்டுமல்ல, மற்ற ஆலைகளில் இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்றிருக்கிற வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதில் ராஜியின் பங்கு பெரும் பங்காக இருந்தது. எப்படியாவது இந்த குரலை, தொழிலாளர் ஆதரவுக்கான உரிமை குரலை ஆரம்பத்திலேயே அடக்கிவிட வேண்டும் என்று பஞ்சாலை முதலாளிகள் முடிவெடுத்தார்கள். ஒரு நாள் தொழிற்சாலையினுடைய வேலை முடிந்து ராஜி போய்கொண்டிருந்த போது இந்த முதலாளிகளுடைய கைக்கூலியாக இருந்த பொன்னான் என்கிற ஒரு நபரை வைத்து ராஜியை தூக்கிச் சென்று ஒரு சோழ கொள்ளைகளை வைத்து வன்புணர்வு செய்து அவரை கொலை செய்து விட்டார்கள். இந்த செய்தி தொழிலாளர்கள் மத்தியிலே பரவியது. அப்போது தொழிற்சங்கத்தில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்த ராமையன், ரங்கண்ணன், வெங்கடாச்சலம், சின்னையன் என்கிற 4 பேர் அந்த பொன்னானை பிடித்து அடித்து உதைத்தார்கள். அவர்களோடு மற்ற பெண் தொழிலாளர்களும் சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் கொடுத்த அடியில் பொன்னான் அந்த சம்பவ இடத்திலேயே இறந்து போனான். அதற்கு பிறகு இந்த 4 பேரையும் கைது செய்தது காவல்துறை. அப்போது சிங்கானூரினுடைய காவல்துறை ஆய்வாளராக இருந்த சாந்த பிள்ளை என்பவரை கொண்டு இவர்கள் மீது வெளிவர முடியாத அத்தனை பிரிவுகளிலும் வழக்குகள் தொடுக்கப்பட்டன. கோவை நீதிமன்றம் அந்த 4 பேருக்கும், ராமையன், ரங்கண்ணன், வெங்கடாச்சலம், சின்னையன் என்கிற அந்த 4 தொழிலாளர் தோழர்களுக்கு மரண தண்டனை விதித்தது. கம்யூனிஸ்ட் கட்சியும்
தொழிற்சங்கமும் அந்த வழக்கை முடிய விடவில்லை. அவர்கள் மேல்முறையீட்டிற்காக கொண்டு சென்றார்கள். சென்னையிலும் அந்த மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. டெல்லியிலும் அந்த தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. நண்பர்களே, அது வெள்ளையர்கள் ஆண்ட காலம். இந்த வழக்கை கம்யூனிஸ்ட் கட்சி லண்டனில் உள்ள சட்ட கவுன்சிலுக்கு எடுத்து சென்றது. அங்கேயும் அந்த மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. எல்லா மட்டங்களிலும் தோல்வியுற்ற பிறகு வேறு வழி இல்லாமல் அந்த வழக்கு மரண தண்டனை என்கிற நிலையிலே நின்றது. அப்போது தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்களாக இருந்த ஜோசி, ரமணி போன்ற தோழர்கள் எல்லாம் இந்த 4 தோழர்களை பார்த்து ஆறுதல் கூறினார்கள். ஆறுதல் கூறச் சென்றவர்களுக்கு அழுகி வந்தது. ஆனால் மரண தண்டனை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் உறுதியாக இருந்தார்கள். எங்களை வழிநடத்துகிற எங்களை போன்றவர்களை வழிநடத்துகிற தலைவர்கள், நீங்கள் அழக்கூடாது, இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கினார்கள் அந்த 4 பேரும். நண்பர்களே, 1948ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி அந்த 4 தோழர்களும் தூக்கிலிடப்பட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், இந்த மரண தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு துளியும் பயம் இல்லை. நாங்கள் தொழிலாளர்களுக்காக நின்றோம். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் விட்டு செல்கிற செய்தி தொழிலாளர் இயக்கத்தை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்கள் நோக்கமாக இருக்கிறது. இன்குலாப் ஜிந்தாபாத். எங்களுக்கு இந்த நாட்டினுடைய இந்த மரண தண்டனை அமுல்படுத்தக்கூடியவரிடம் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இருக்கிறது. தோழர்களே, நாங்கள் இந்த போராட்டத்தில் ஒன்று சேர்ந்தோம். தொழிலாளர்களுடைய நலனுக்காக ஒன்று சேர்ந்தோம். அவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக ஒன்று சேர்ந்தோம். ஒன்று சேர்ந்து போராடிய நாங்கள் ஒரே நேரத்தில் தூக்கிலிடப்பட்டோம். தோழர்களே, எங்களை தனித்தனியாக புதைத்து விடாதீர்கள், ஒரே குழியில் புதையுங்கள். இதுதான் இந்த நாட்டிற்கும் இந்த தோழர்களுக்கும் நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள் என்று சொன்னார்கள். தோழர்களே, அந்த 4 பேரும் ராமையன், ரங்கையன், சின்னையன், வெங்கடாச்சலம் என்கிற 4 தோழர்களும் ஒரே குழியில் புதைக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் கோவையினுடைய சின்னியம்பாளையம் என்கிற இடத்தில் அங்கு 4 பேர்களுடைய கல்லறை இருக்கிறது, தொழிலாளர் வர்க்கத்தினுடைய சாட்சியமாக. இன்றைக்கும் எந்த கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தினுடைய எந்த மாநாடும் சின்னியம்பாளையம் தோழர்களுக்கு அஞ்சலி செலுத்தாமல் நடப்பதே இல்லை, தொடங்குவதே இல்லை. இந்த கதையை நான் இங்கு ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த படத்திற்கும் இந்த கதைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த கதை மரண தண்டனை தேவையா என்கிற கேள்வியை எழுப்புகிறது. ஒரு கொலையை செய்திருந்தாலும் கூட திருப்பி அதே செயலை ஒரு அரசாங்கம் சட்டத்தின் மூலம் செய்வது நியாயமா என்கிற கேள்வியை தயாள் பத்மநாபன் எழுப்பியிருக்கிறார். தயாளினுடைய படங்கள், எல்லா படங்களுமே ஒரு காவிய சாயலோடு ஒரு அழுத்தமான கதையை முன்வைப்பவை. தயாள் பத்மநாபனை உங்களுக்கு தெரிந்திருக்கும். கொன்றால் பாவம், மாருதி நகர் காவல் நிலையம் போன்ற படங்களினுடைய இயக்குனர். அவர் கன்னடத்தில் 19 படங்களுக்கு மேலாக, மொத்தம் 22 படங்களுக்கு மேலாக செய்திருக்கிறார். கன்னடத்தில் இன்றைக்கும் கொண்டாடப்படுகிற ஒரு 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 நாயக இயக்குனர் என்று அவரை சொல்லலாம். பொழுதுபோக்கு படங்களுக்கும் கலை படங்களுக்கும் நடுவில் ஒரு மையச் சரடை பிடித்து தன்னுடைய பாணியாக வைத்திருக்கிற தயாளை பற்றி நாம் பெருமைப்பட வேண்டிய செய்தி. தயாள் நம் தமிழர், விழுப்புரத்தை சேர்ந்தவர். விழுப்புரத்தில் பிறந்து இன்றைக்கு அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்கே மரியாதை இருக்கிறது. நாம் நினைப்பது போல கர்நாடகம் தமிழர்களுக்கு எதிரியாக திரைத்துறையில் இல்லை என்பதை அவர் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார். திரைத்துறை சார்ந்த பல தொழிற்சங்கங்கள் அவருடைய வழிகாட்டுதலுக்காக நிற்கின்றன. பெரிய பெரிய நட்சத்திரங்கள் அவருடைய சொல்லை கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமையை தேடி தந்திருக்கிற தயாள் இயக்குகிற 3வது தமிழ் படம் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. தயாள் எனக்கு எப்படி தெரியும்னா, கொன்றால் பாவம் படத்தில் நான் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. நான் அதற்கு போயிருந்தேன். 2 நாள் நடித்தேன். ஒரு நாள் டப்பிங் பேசினேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். அவரோடு எனக்குள்ள உறவு அவ்வளோதான். அவர் படங்களோடு எனக்கு நிறைய உறவு இருக்கிறது. திடீரென அவரிடமிருந்து ஒரு நாள் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. சந்திக்க வேண்டும் என்றார். போனேன், சந்தித்தோம்.
இந்த படத்தினுடைய கதையை சொல்லி எப்படி இருக்கிறது என்று கேட்டார். அந்த கதையினுடைய ஆன்மா எனக்கு பிடித்திருந்தது. அந்த கதை எழுப்புகிற கேள்வி எனக்கு பிடித்திருந்தது. அந்த படம் சட்டத்தின் முன் வைக்கிற ஒரு சவால் எனக்கு பிடித்திருந்தது. எனக்கு கதை பிடித்திருக்கிறது என்று சொன்னேன். இதை நீங்கள் தான் திரைக்கதை உரையாடல் எழுத வேண்டும், நாம் இருவரும் எழுத வேண்டும் சொன்னார். எனக்கு தனியாக இல்லை, இந்த கதை உங்கள் கதை, இதை பற்றி ஒவ்வொரு வரியும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். வேண்டுமானால் உங்களுக்கு நான் திரைக்கதையிலும் உரையாடலிலும் உதவி செய்கிறேன் என்று சொன்னேன். இப்படியாக நான் இந்த எழுத்தாளர்களில் ஒருவனாக ஆன பிறகு இதில் ஒரு நடிகனாக நடித்திருக்கிறேன். அது என்னன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த சந்திப்பின் மூலமாக நாம் சொல்வது, கர்நாடகத்தை வெற்றி கொண்டிருக்கிற எங்கள் தமிழ் தயாளனுடைய 3வது படத்தை தமிழ்நாடு வரவேற்கிறது, ஆவலோடு காத்திருக்கிறது என்கிற செய்தியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்ன அந்த உண்மை சம்பவம், அந்த உண்மை கதை ஒரு பர்ஃபெக்ட் இன்ட்ரடக்ஷனாக இருந்துச்சு. ஏன் இந்த படம் ரொம்ப முக்கியமான படம்ன்றத இன்டெரக்டாகவும் டிரெக்டாகவும் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் சினிமோகிராஃபர் பன்னீர்செல்வம் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் கதை சொல்கிறது கூட சேர்ந்து டைரக்டர் ஏன் 4 சட்டை வாங்கினாருன்னு சேர்த்து சொல்லிடுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். கொன்றால் பாவம் அந்த படம் தான் அதனுடைய ஒரிஜினல் படத்தை பார்த்துட்டு அது மூலயமா எனக்கும் அந்த தயாளுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது. அதுலேருந்து வி ஆர் ஜஸ்ட் கண்டினியூயிங். அதே மாதிரி இந்த படம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணுறோம், நான் இவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் இந்த படத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொருத்தரும் த மோர் தே கெட் எக்ஸ்பீரியன்ஸ்ட், அவங்க அவங்களோட கேன்வாஸை பெருசாக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. பெரிய படங்கள்ட்டு. ஆனால் 22 ஃபிலிம்ஸ் பண்ணதுக்கப்புறமும் அவர் ஒரே ஃபார்மேட்டில் இருக்கிறாரு. என்ன வேணுமோ அதை எடுக்கணுன்றது. ஆக்சுவலாக ஒரு நல்ல டெக்னீஷியனை என்ன முக்கியம்னா, என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்தை அப்படியே திரை வடிவத்தில் காட்டுறதான் ஒரு நல்ல டெக்னீஷியனுடைய ஒரு குவாலிட்டி. நான் இவ்வளோ ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இது எனக்கு ஒரு கொஞ்சம் இது பீரியட் ஃபிலிமு. ஆனால் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு 5% to 10% கூட ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்ட் பிளானிங். த மோர் யூ கெட் எக்ஸ்பீரியன்ஸ், த ப்ரிசைஸ்னஸ் வரணும். அந்த ப்ரிசைஸ்னஸும் ஒரு ஆர்ட் மேலே ஒரு குவாலிட்டியும் கண்ட்ரோலும் யாருக்கும் வரும் அப்படின்னா, எனக்கு என்ன வேணும் அப்படின்றது தெரியுது. அந்த தெளிவு மட்டும்தான் முக்கியம். அந்த தெளிவு அவர் மேக்கிங்லேயும் ப்ரொடக்ஷன்லேயும் ரைட்டிங்லேயும் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதாவது ஃப்ரம் ஸ்டார்ட் ஒரு கார் எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணிக்கு பேக்கப், எத்தனை மணிக்கு ஃபுட்டுன்றது அளவுக்கு பிளானிங் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளானிங் இருக்கும்போது ஒரு சின்ன படம் பெரிய படமாக இருக்கும். நிறைய பெரிய படங்கள் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸு, பட்ஜெட்டு இதெல்லாம் போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கையை விட்டு போகாதது காரணம் 100% அவருடைய விஷயம். அது கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஒரு ரைட்டிங்கில் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், மேக்கிங்கில் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், ஸ்டோரி டெல்லிங்கில் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் வில் இன்வால்வ் சினிமாட்டோகிராஃபர் இந்த ஸ்கிரிப்ட். என்கிட்ட இந்த ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு நீங்கள் படிச்சுட்டு உங்களுடைய என்ன தோணுதோ அதை சொல்லுங்கன்னாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து எண்டு சீன் வரைக்கும் என்னை ப்ரிப்பேர் பண்ணி அங்கீகாரம் கொடுக்கறது. ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நம்ம நிறைய படம் பண்ணுறதுனால இவர் நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு அது கொடுக்குற அங்கீகாரம் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் யர் ஆர்ட். ஆனால் ஒரு டெக்னிக்கலாக இவர் இவ்வளோ பண்ணுவார் அப்படின்னு தெரியும்போது நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா. நான் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லும்போது கூட எல்லாத்தையும் சொல்லிடணும். ஆனால் ஒரே விஷயந்தான், எது சொல்கிறதா இருந்தாலும் பிஃபோர் ஷூட்டிங் எல்லாம் சொல்லிடணும். அந்த ஷூட்டிங் சொல்லி லாக் ஆகிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். அதுதான் அவருடைய கேரக்டர், அதுதான் அவருடைய சக்ஸஸ் ஃபார்முலா. இவ்வளோ பேர் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னா, அவர் டிசைனாக சட்டை போடுவார். அப்போ ஒரு நாள் நான் கேட்டேன், என்னங்க டிஃப்ரெண்ட்டாக சட்டை போட்டுறீங்க, எத்தனை சட்டை தான் வச்சுருக்கிறீங்கன்னாரு. சார் இது மட்டும் இல்லை சார், இன்னும் ஒரு 4 சட்டை வச்சுருக்கிறேன்னாரு. போட வேண்டியதானுங்கன்னாரு. இல்லைங்க, ஒன்று ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டுக்கு, இன்னொன்று ட்ரெய்லருக்கு, இன்னொன்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அப்புறம் ஆடியோ இது சக்ஸஸ் மீட்டுக்கு. அதாவது ஒருத்தருக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்தால் ஒரு சட்டையை நான் 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சு இதுக்கு அதுன்னு சொல்கிறது. ஸோ பிளானிங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது மாதிரி ஒரு ஃபிலிமில் எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ், ஒரு ஆக்டர்ஸ்க்கு ஆகட்டும், டெக்னீஷியன் ஆகட்டும், அவர் எல்லாம் ஒன்று தான்.
ஒரு வெற்றிக்கு என்ன ரெஸ்பெக்டோ அதே தான் பண்ணியிருக்கோம். அதே தான் ஒரு கடைசியாக அவருக்கு சின்ன கேரக்டர் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் கூட. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் எங்கேருந்து வருதுன்னா, உன்னுடைய குவாலிட்டியை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த குவாலிட்டியை எந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுக்குறது, அது எல்லா டைரக்டருக்கும் வராது. அதனால் இவர் ஒவ்வொரு ஃபிலிமு பார்க்கும்போதும் எனக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். திடீர்னு ஒரு நாள் சொல்லுவார், இந்த படம் பார்த்தீங்களா, என் படம் பார்த்தீங்களா, இல்லைங்களேன்னு அனுப்புனா அது சர்ப்ரைஸ் இருக்கும். இன்னொரு படம் அனுப்புவார், சர்ப்ரைஸ் இருக்கும். ஸோ 19 ஃபிலிம் பண்ணியிருக்கிறாரு, 20 ஃபிலிம் பண்ணியிருக்காருன்னா 20ம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அவருடைய ஸ்பேஸ்னு இருக்கும். எனக்கு இதுதான் வேணும், அதுக்கு எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாமல் டெக்னிக்கல் ஆஸ் வெல் அஸ் கண்டென்ட் ஆஸ் வெல் அஸ் க்ரியேட்டிவிட்டி இல்லை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் நான் இருப்பேன்னு சொல்கிறதுக்கு தெரியுமா, அது வந்து கேபி சார்கிட்ட இருக்கும், இல்லைனா வந்து பாரதிராஜா சார்கிட்ட இருக்கும், வெரி ஃபியூ பெரிய ஜாம்பவான்கள் கிட்ட இருக்கும். ஸோ அதை வந்து இருக்குது. ஸோ அது வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய ரூட் விட்டு மாறாதீங்க, irrespective ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஃப்ளாப். அது வந்து சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் பட்ஜெட் இருக்கும், நாட் இன் த டர்ம்ஸ் ஆஃப் கண்டென்ட். ஸோ ஒரு புது கண்டென்ட் போகும்போது அது ஏற்றுக்கிற மனநிலையில் வந்து நம்ம பார்க்குற ரசிகர்களுக்கும் இருக்கணும், ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கும் இருந்து. ஸோ தேங்க்யூ தயால் அண்ட் தேங்க்யூ வெற்றி, பிரிகிடா, கவிதா பாரதி சார். இவர் மாதிரிலாம் ஆள்லாம் எப்போ வைக்கணும்னா கடைசியாக பேச வைக்கணும். இவர் இவ்வளோ பேசிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பேசினாலும் வந்து ஒரு இம்பேக்டாக இருக்காது. பாருங்கள், இன்னும் நமக்கு வந்து அந்த ஃபியர் வந்து போகல. ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். அண்ட் இட் வில் சாட்டிஸ்ஃபை இன் ஆல் கிளாஸஸ் ஆஃப் masses as well as audience. Thank you very much for this opportunity. Dayal, thank you very much. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. அடுத்ததாக மிஸ்டர் எக்ஸா லான்ச் ஆகி நிறைய படங்களுக்கு முக்கியமான எக்ஸ் ஃபேக்டராக மாறிக்கக்கூடிய மியூசிக் கம்போசர் தர்புக சிவா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆஸ் டெக்னீஷியன் அண்ட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் ஆஃப்டர் ஃபினிஷிங் த ஃபில்ம், ஹவு டு யூ ஃபீல் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ரெட்ரோஸ்பெக்ஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஆல்வேஸ் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் தட் ஐல் பி ப்ரவுட் ஆஃப். இப்போ மட்டும் இல்லை, மேபி வென் ஐ ஃபினிஷ் மை கரியர், வென் ஐ லுக் பேக் அட் மை ரெப்பர்ட்டுவர் அண்ட் சே, ஓகே, தீஸ் ஆர் த ஃபில்ம்ஸ் ஐவ் சீன், ஐவ் ஒர்க்ட் ஆன், ஐ வாண்ட் டு பி ப்ரவுட் ஆஃப் எவ்ரி சிங்கிள் ஃபில்ம். ஸோ இது வரைக்கும் நான் பண்ணது எல்லா ஃபில்மும் am I proud அப்படின்னு கேட்டால் I'm not sure, but there are certain films I'm very proud of. So this is one such film. This is a film that I'll be very, very proud of for being a part of it. Just cliched எல்லாரும் சொல்கிற விஷயம் இல்லை, but of course when you work on a content and also when you work with a director who wants to make films because he cares for the art form, not because he needs to make one more film, அப்படிலாம் தாண்டி அவரோட focus is always on making a great film. A film எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு படம் பண்ணுறது தான். ஸோ எங்களோட இனிஷியல் கான்வர்சேஷன்ஸ்லேருந்து we were not talking about how to make a song, இந்த பாட்டு எப்படி வைரல் ஆக்குறது, இது எப்படி ட்ரெண்டிங் ஆக்குறது. there was no conversations like that. இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி பாட்டு வேணும், வாட்ஸ் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் சாங் we can do for the situation. Same thing with the score. ஸ்கோர் பண்ணுறதுக்கு முன்னாடியே he gave me like a big flow chart. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி. ஸோ படத்தோடைய மியூசிக்கல் ஃப்ளோ எப்படி இருக்கணும்ன்ட்டு he gave me a flow chart of the dynamics of music, score இங்கே எப்படி இருக்கலாம், அதெல்லாம் கொடுத்துட்டு he gave me the freedom. He said, this is just a blueprint that I made, பட் இதை நீங்கள் படிச்சுட்டு இதை நீங்கள் மறந்துடுங்க, do whatever you want அப்படின்னு தான் சொன்னார். ஸோ I really enjoyed working with you and I'm so glad I'm a part of this film, and this is a very, very honest and a sincere approach. And congratulations to everybody who's been part of this film. And I know, just like me, all of you are in this film for the content and for what you get to do in this film. I know, we all know that we don't get to do this in all the films. So congratulations to everyone, and I wish everyone the best and hope you all connect to this film. Thank you. இவ்வளோ அளவாக பேசுகிறாரே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் யூடியூப்பில் நிறைய அண்டர் ரேட்டட் வீடியோஸ் இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தர்புக சிவா பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். தேங்க்யூ ஸோ மச். இப்போ கம்போசர் சொன்னாங்க இல்லையா, ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்தாங்க டிரெக்டர் அப்படின்னு. எனக்கே ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்தாங்க, உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா? சூப்பர். அடுத்ததா நம்ம யாரை பேச கூப்பிட போகிறோம் அப்படின்னா, கதையின் நாயகன் அறிவுமதி என்கிற வெற்றி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஸோ அனைவருக்கும் வணக்கம். எங்களோட இன்வைட்டை ஏற்று இங்கே வந்திருக்க ப்ரெஸ் பீப்புள், மீடியா பீப்புள் எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆரோ பிரதர் எங்களோட இன்வைட் ஏற்று வந்திருக்கு.
ஸோ லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு இந்த படத்தோட ப்ரொடியூசர் இன்னைக்கு வரல, சபரீஷன். அவரும் நானும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி குன்றல் பாவம் படம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். பார்த்துருக்கேன் அப்படின்னேன். அந்த டேரக்டர் உங்களை பார்க்கணுமா, மீட் பண்ணணுமா அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் நான் தயால் சாரை மீட் பண்ணேன். ஸோ வெரி ஹாப்பி இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு. கூட நடித்த அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். தயால் சார் மாதிரி ஒரு பிளான்டு பர்சன் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணது. ஸோ உங்களை மாதிரி நானும் படம் பார்க்குறதுக்கு அவளை காத்துட்ருக்கேன். தேங்க்யூ. இப்போ தான் உட்காந்தேன், அதுக்குள்ளே எதுக்கு வச்சிட்டிங்க? அண்ட் வெற்றி, தொடர்ந்து நீங்கள் வந்து ரொம்ப நல்ல கண்டென்ட்டாக சூஸ் பண்ணி நடிச்சிட்ருக்கீங்க. வி ஆல் விஷ் யூ ஒன்லி ஹியூஜ் சக்ஸஸ் ஃப்ரம் ஹியர் ஆன். ஸோ பயங்கரமாக தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமாக இன்னும் பெரிய மேடைகள் காத்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான ஒரு முகம். இவங்க ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கிறாங்க அப்படின்னா பயங்கர கம்ஃபர்டிங்காக இருக்கும். அவரோட வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்கும். பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர், ஆசிரியர் சர்க்குணமா இந்த படத்தில் கலக்கிருக்கக்கூடிய சரவணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு பார்த்து. இது வந்து டைரக்டர், அவரை பற்றி நிறைய பெருமையாக பேச வேண்டியது கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்லிக்கிறேன், இவர் 3வது படம் தான் எடுத்திருக்காருன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 19 படம் கன்னடத்தில் நடிச்சிருக்காரு, பண்ணியிருக்காரு, இயக்கியிருக்காரு. அவர் தமிழில் இன்னும் ஒரு 50 படம் 100 படம் எடுக்கணும். அவ்வளோ ஒர்க்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஆட்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காலையில் இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், இத்தனை மணிக்கு முடிஞ்சிடும் சார், நீங்கள் போயிடலான்னு இன்னைக்கு ஃபுல் டேட்டு வாங்கிட்டு ஒரு மத்தியானம் 3 மணிக்கு நீங்கள் போகலாம் சார்னு சொல்லிவிடுவார். அதே மாதிரி டப்பிங் ஆகட்டும், அவர் டைலாக்கு எழுதி கையில் கொடுத்து அது அந்த கண்ணை சொல்லி கொடுத்ததாகட்டும், எல்லாமே பன்னீர் சார் சொன்ன மாதிரி அப்படியே ஞாபகத்திலே இருக்குது. இவர் நிறைய வேலை செய்யணும், நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய படம் எடுக்கணும். அந்தளவுக்கு வேலை தெரிஞ்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. இறைவன் அருள் கண்டிப்பாக அவருக்கு வேணும். நிறைய படம் ஹிட் ஆகணும். இந்த படம் வெற்றிக்கும் நம்ம டைரக்டருக்கும் மிகப்பெரிய, இந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதித்து கொடுக்குற ஒரு நல்ல படமாக வரும். இறைவன் அருளால் இது மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததா இந்த படத்தில் மல்லிகாவா அசத்தி இருக்கக்கூடிய பிரிகிடா அவர்களை தான் கூப்பிட போகிறோம். எனக்கு எப்பவுமே ஒன்று தோணும், இவங்களை பார்க்கும்போது ஒரு நல்ல ரிலேட்டபிளான கேர்ள் நெக்ஸ்ட் டோர் முகம் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். ஸோ பிரிகிடா, ஓரிரு வார்த்தைகள் படத்தை பற்றியும் உங்களுடைய மெமரிஸும். ஹலோ, ஹாய், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி இந்த படத்தில் நான் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு. ரொம்ப எல்லாருமே சொல்லிட்டாங்க டைரக்டரை பற்றி. ஆல்ரெடி நான் சொல்ல வந்தது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட். அண்ட் நான் ரொம்ப குயிக்காக இந்த படத்தில் எனக்கு எல்லாமே ரொம்ப குயிக்காக நடந்துச்சு. ஷூட்டிங் டேட்டும் குயிக்காக முடிஞ்சிருச்சு, ரொம்ப கம்மி நாள். அண்ட் நாங்கள் ஓகே சொன்னதும் மீட்டிங்கும் ரொம்ப குயிக்காக ஆச்சு. டக்குன்னு இந்த படம் சைன் பண்ண, எல்லாமே ஸோ குவிக். ஸோ ஒரு வாரம் முன்னாடி தான் எனக்கு கால் வந்தது. அண்ட் ஆல்சோ சிவா சார் கிட்ட இருந்தும் கால் வந்தது, இந்த படம் பண்ணுமா, நல்ல படம். ஓகே சார், நான் போய் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். அம்மா கிட்ட கால் பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் சார் கிட்டேருந்து கால் வந்தது. நான் போய் மீட் பண்ணுறேன். நம்மளுக்கு எப்போவுமே சில பர்சன்லாம் பார்த்தா நம்ம சினிமா ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. எல்லாருமே தாண்டி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் ஒரு ஃபாதர்லி ஃபிகராக எனக்கு இருந்தார் டே 1 அண்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே. நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நாங்கள் நிறைய விஷயம் பேசி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலி. ஸோ அதுவே எனக்கு என்ன படம் ஒர்க் பண்ணாலும் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த பீப்புள் எப்படி இருக்காங்க அண்ட் எப்படி மதிக்கிறாங்க அண்ட் என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட்டை தாண்டி ஆஸ் அ பர்சனாக அவங்க எப்படி இருக்காங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி சார் ஆஸ் அ பர்சனாக ப்ரொஃபஷ்னலாக எல்லாமே 100 out of 100 தான் எனக்கு. ஸோ சச் அ குட் ஃபிலிம், சச் அ கண்டென்ட் ஃபிலிம். அண்ட் சார் இன்ட்ரோ பண்ணியிருந்தார், பேசியிருந்தார் இந்த படத்தை பற்றி என்ன மாதிரி இருக்கும்னு. எனக்கு எப்போவுமே ஒரு ஃபீலிங் என்னவா இருக்கும்னா, எப்போவுமே இருக்கும் கான்ஸ்டன்ட் அது.
நம்ம தப்பா இந்த காலத்துல பிறந்துட்டோமோ, நம்ம ஒரு 80s 90sல பிறக்க வேண்டிய ஆளோ. ஏன்னா பண்ண படம் பண்ற படம் எல்லாமே நான் வந்து 80s 90s தான் பண்றேன். ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஃபீலிங் எப்பவுமே இருக்கும். ஈவன் இட்லி கடையா இருக்கட்டும், ஈவன் நான் இதுக்கப்புறம் பண்ற படம் சத்யவான் சாவித்ரின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், ரிலீஸ் ஆகும் ஒரு 2 monthsல. கீர்த்தி சுரேஷ் மேம் அண்ட் சார் பண்ண படத்துல எல்லா படமுமே ஒரு 80s 90s. ஸோ ஐ திங்க் இந்த படமும் அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல். என்னதான் எல்லா படமும் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். கொஞ்சம் ஏன் சொல்கிறேன்னா, என்னோட பாட்டியை மைண்டில் வச்சுட்டு நான் நடித்த படம் இது. நான் வந்து சார் கிட்ட கூட ஷேர் பண்ணதில்லை. என்னோட பாட்டிக்கு வந்து 4 பசங்க, என் அப்பா அண்ட் 2 அத்தை அண்ட் இன்னும் ஒருத்தங்க சேர்த்து 4 பசங்க. நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் எங்கே இந்த படத்துக்குள்ளே வந்து சோல்ஃபுல்லாக இறங்கினேன்னா, ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஒரு குழந்தைய மேலே கையில் வச்சுக்கணும், ஒரு குழந்தைய வந்து கீழே வச்சுக்கணும், ஒரு பொண்ணு ஒரு பையன். நீ கேரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உன்னோட ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணுற ஷாட். அதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட் எடுத்த ஷாட். ஐ ரிமெம்பர் அந்த பிக்சரில் வந்து நான் என்னோட பாட்டியே வந்து நினச்சி ஐ ஜஸ்ட் வெண்ட் இன் டு ஹர் சோல் ஆக்சுவலி. ஸோ அதை வந்து நான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்ட ஒரு ஃபீலிங். ஸோ அதை நான் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வந்து ரொம்ப எமோஷ்னலாக எனக்குள்ளே போயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அண்ட் வெயிட்டிங் எப்போ இந்த படம் நடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி படம் ஆரம்பிச்சது, எல்லாம் நடந்தது. ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ரியலி சார். ஏன்னா வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னல் அண்ட் இவ்வளோ பிளான் பண்ணி இவ்வளோ தெரிஞ்சு எப்படி சார் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் தான் வரும் எங்களுக்கு. ஐ ஆம் ஸோ ப்ரவுட் டு பி அ பார்ட். அண்ட் நிஜமாவே இந்த ஃபிலிம் பாட்டியை நினச்சி பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் டு ஹார்ட். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய படம் பார்ப்பீங்க. அண்ட் என்னோட ஜேர்னி அது எப்போவுமே லைஃப் லாங். நான் வந்து ரீசெண்டாக கூட என்னோடய ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் லோ ஆச்சு எனக்கு லைட்டாக. நம்மளுக்கு வந்து எப்போவுமே நான் கொஞ்சம் ஒர்க்கஹாலிக். ஏதாவது படம் பண்ணல ஒரு ஏதாவது பண்ண முடியலன்னா நான் கொஞ்சம் லோ ஆகிடுவேன். அதுக்கு ஒரு மாதம் ஒரு வாரம் எடுத்துப்பேன் நான் திருப்பி பேக் டு ஃபார்ம் வரத்துக்கு. அப்போ சொல்லிட்டு இருந்தேன், என்ன இது ரொம்ப லேட் ஆகுது, எனக்கு நான் பண்ண பிளானிங்கில் எதுவும் நடக்க மாட்டேங்குது. நம்ம சினிமாவில் எல்லாருக்கும் பீங் அன் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும். அப்படி ஆகும்போது அவங்க சொன்னாங்க, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னல, நீ தான் சாகிற வரைக்கும் நடிக்க போறியே, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டா. ஸோ அதனால நான் இதை எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ பீங் தட் மச் பேஷனேட் அண்ட் பீங் இந்த சினிமா, நான் எப்போவுமே விடாமல் தொடர்ந்து என்னோட முயற்சியை வந்து பண்ணிகிட்டே இருப்பேன் சினிமாக்காக. அண்ட் கண்டிப்பாக இன்னும் நிறைய படம் பண்ணுவேன். அண்ட் இதுக்கு மேலே நிறைய இடத்துக்கு போவேன்ற எய்மோட ஐ எம் ஜஸ்ட் விஷிங் த க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் myself for doing this film. I'm so happy to be a part again, and thank you so much for all the cast and crew. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. and thank you so much for music director. உங்களோட மியூசிக்கில் வந்து இந்த படத்தில் நான் வந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். நான் உங்களோட பெரிய ஃபேன். முதல் நீ முடிவும் நீலேருந்து எல்லா சாங்குமே நீங்கள் போட்டது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தேங்க்யூ சிவா சார். நீங்கள் வந்து ஒரு பெரிய இல்லை சார், உங்களை தான் தேங்க்யூ ஸோ மச் சார். இட்லி கடையில் வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, எனக்கு மறந்துடக்கூடாது யாரையோ, நீ எங்கே போனாலும் நீ யாரையும் மறந்துடக்கூடாது, எல்லாம் நீங்கள் வந்துடுவீங்க பட் மறந்துடுவீங்கன்னு சொன்னீங்க. நான் சத்தியமாக மறக்க மாட்டேன் சார். அந்த மாதிரி ஆள் இல்லை. உங்களோட பிளெஸ்ஸிங் எப்போவுமே வேணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெற்றி, சாரி என்னோட கோஸ்டாரே நான் வந்து விட்டுட்டேன். இல்லை சார், நிஜமாவே ஹீஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். எங்களுக்கு வந்து அதான் ரொம்ப பிளான்டாக போனதுனால எனக்கு தெரிஞ்சு என்னோட ஷூட்டிங் பீரியடே ஒரு வாரம் ப்ளஸ் ஒரு 2 days தான் இருந்திருக்கும். அந்த நாளில் வந்து காலைல வருவோம், ஓகே ஷார்ட் இதுதான்னு சொல்லுவோம், போவோம், நடிப்போம், வருவோம். எங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய டைமே இருந்ததில்லை. ஸோ பட் தெரிஞ்ச வரைக்கும் ஹீ இஸ் சச் அ பேஷனேட் அண்ட் வெரி ப்ரொஃபஷ்னல் அண்ட் சச் அ ஸ்வீட் பர்சன் டு ஆக்ட் வித். ஐ எம் ஸோ ஹாப்பி பேரிங் அப் வித் யூ. அண்ட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஃப்யூச்சரில் கூட உங்களோட படத்துக்காகலாம் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். All the very best to you as well. And thank you so much. Keep loving me, keep supporting me. Thank you so much. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசுறதுக்கு டைமே இல்லைனா அது எவ்வளோ ஒரு நல்ல ஷூட்டிங் ஸ்பாட். சூப்பர். ஸோ உங்களுடைய பாட்டியினுடைய பிளெஸிங் உங்களுக்கும் இந்த படத்துக்கும் நிச்சயமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா இங்கே வந்து பேச போகிறவர் வந்து நல்ல ஒரு சிரிப்பு, சமத்தான முகம், கூடவே ஒரு கண்ணக்குழி, அவர் தான் பேச போகிறாரு. அருவி மதன் ப்ளீஸ். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு வந்து சிவானந்தான், சுர்வனை சிவானந்தான் ஒரு நாள் ஃபோன் பண்ணார். தம்பி ஒரு நல்ல படம்,
ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும், நீ டேரக்டரை பாரு, பிடிச்சிருந்தா பண்ணு அப்படின்னாரு. எல்லாரும் சொன்ன மாதிரி பயங்கர பிளான்டான ஒரு மனுஷன் அன்னைக்கு பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஜென்ரலாக நான் என்னுடைய நண்பர்கள்ட்டெல்லாம் ரொம்ப வருஷமாக சொல்கிறது உண்டு, பெரிய படம் எடுத்து அதாவது 4 கோடி 5 கோடி 10 கோடி அப்படிலாம் போய் தொலையாமல் சின்ன சின்னதாக அதை பிளான் பண்ணுங்கடா, நம்மளே பிளான் பண்ணலாம், இப்படி தான் சொல்கிறது உண்டு. ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு கட்டத்தில் தான் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன், நூடுல்ஸ்னு. அது ரொம்ப ஒரு குறைவான ஒரு 50 லட்ச ரூபா பட்ஜெட்டில் பண்ண படம். அது முதலீடு பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கான லாபத்தை அந்த படம் ஈட்டுனுச்சு. அதுக்கப்புறமாவும் நான் நிறைய பேர்கிட்ட டேய் இப்படி ஒன்று அப்படின்னா நிறைய பேர் ஒரு வீட்டுக்குள்ளேயே சூப்பர் இப்படி பண்ணீங்க லாபமாக எல்லாம் கேட்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணவே மாட்டாங்க. மறுபடியும் பெரிய படம், பெரிய பட்ஜெட்டு, ரொம்ப லத்தாஜிக்காக ஸ்டார்ட் பண்ணி லத்தாஜிக்காக முடிஞ்சு அப்படி தான் நடக்கும். ஆனால் எங்களுக்கு நல்ல சம்பளம் தருவாங்க. இந்த படத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, எப்படி எல்லாரும் சொன்ன மாதிரியே அட்வான்ஸ்டாக முன்னாடியெல்லாம் சொல்லிடுவார் இப்படி தான் பண்ண போகிறோன்னு. அதேமாதிரி அட்வான்ஸ்டாக பேமெண்ட்டையுமே கொடுத்துட்டாங்க, கம்ப்ளீட் பேமெண்ட்டையுமே. ஆமாம், அவ்வளோ கிளாரிட்டியாக அது பண்ணார். அப்புறம் உள்ளே போய் பார்த்தம்போது நிறையா இன்னும் சர்ப்ரைஸ் என்னென்னா, கவிதா பாரதி சாரோட ரைட்டப் அதில் இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சாரை மோர் தென் ஆக்டர், ரைட்டராக ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் வெற்றி பிரதர், அவரோட படங்களில் தொடர்ந்து நான் நிறையா படங்களில் நடிச்சிட்ருக்கேன். அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன்லேயே இப்போ இது நடிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு படம் அவங்க ப்ரொடக்ஷன்லேயே பண்ணுறேன், அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் சரவணன் இங்கே பார்க்கும்போது தான் தெரியும், ஓ அண்ணா நீங்களும் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு இருந்துச்சு. இப்படி நிறைய பேர் ஒருத்தர் பார்த்துக்காமலே ஆனால் வெல் பிளான்டாக ஒரு படத்தை முடித்து அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பேர் வாங்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக இப்படி பிளான் பண்ணி கரெக்டாக பட்ஜெட்டில் எடுக்கும்போது நிச்சயமாக அது பொருளாதார ரீதியாகவும் பெரிய வெற்றி அடையும். நல்ல படத்தை பிளான் பண்ணி பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப கரெக்டாக எடுக்கிறதுங்கிறது ரொம்ப வெகு சில டேரக்டரில் சாரும் ஒருத்தர். அவர் கூட நான் நடிக்கிறேங்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெற்றி படம் ஆக்கி கொடுக்கணும்னு உங்கள் எல்லாத்தையும் வேண்டி விரும்பி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அப்புறம் ஆரோ பிரதர், அவர் கூட நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் நடித்தேன், அதுக்கப்புறமா இப்போ தான் பார்க்குறோம். அவர் அடுத்தடுத்து நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். அதேமாதிரி வெற்றி பிரதருக்கும் நிறைய நல்ல படங்கள் கிடைக்கணும், அப்புறம் பிரிகேடி அவங்களுக்கும் நிறைய நல்ல படங்கள் கிடைக்கணும். இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் நிறைய நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் விஷ் பண்ணீங்க, உங்களுக்கும் நிறைய நல்லது நடக்கட்டும், நிறைய நல்ல படங்கள் அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச். வேல்முருகனா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததா சூடாமணியா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எனக்கு சமீபத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அவங்க நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு படத்துக்கும் லைஃப் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தாராளமாக அவங்களை சொல்லலாம். லிஸி ஆண்டனி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு பர்ஃபார்மராக ஒரு படம் பண்ணும்போது நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ரோல் எடுத்து அது நம்ம மெனக்கெட்டு நடிக்கும்போது பேக் ஆஃப் த மைண்ட் எனக்கு ஒரு இது இருக்கும், இதில் என்னெல்லாம் வரும் என்னெல்லாம் வராது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி எந்த டவுட்டுமே தயால் சார் படத்தில் வரவே வேண்டாம். ஏன்னா ஷூட்டிங்க்கு கூப்பிடும்போதே அன்றைக்கி எத்தனை காஸ்டியூம் சேஞ்ச் வரைக்கும் சொல்லி தான் கூப்பிடுவார். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இத்தனை வருஷத்தில் இத்தனை படங்களில் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னா, ஈவன் ஃபார் த ப்ரொமோஷன்ஸ் படத்துக்கு ஷூட்டிங்க்கு டேட் வாங்குற மாதிரி டேட் அனுப்புகிற மாதிரி இதுக்கும் ரொம்ப கிளாரிட்டியோட கேலண்டரில் மார்க் பண்ணி எனக்கு அனுப்பிச்சாரு. வியந்துட்டேன் நான். அது அனுப்பிச்சிட்டு பின்னாடியே ஒரு வாய்ஸ் நோட், நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும், சப்போர்ட் பண்ணி ஆகணும், உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த படம் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா அவர் இன்னொரு வாட்டி வேறு லாங்குவேஜ் போய் படம் பண்ணணுன்னே யோசிக்கக்கூடாது. தமிழ்லே இன்னும் நிறைய 50-100 படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும், அந்தளவுக்கு இந்த படம் சக்ஸஸ் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அடுத்ததா இந்த படத்தில் தர்மன் அப்படின்னு ஒரு கேரக்டரில் ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டில் இவங்க நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு ரைட்டர், டைரக்டர், ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் இண்டஸ்ட்ரியில். நான் அவங்கள வெல்கம் பண்ணும்போது சொன்னேன், என்ன உடனே வந்துட்டீங்க, படத்துக்கு மட்டும் இல்லை படத்தில் மட்டும் இல்லை நிறைய டீம்ஸுக்கு நிறைய டைரக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இது கொன்றால் பாவத்துக்கு ப்ரொமோஷன் மாதிரி இல்லை, நண்பர் தயால் பத்மநாபனுக்கு ப்ரொமோஷன் பா. அதாவது நான் இப்போ தான் அண்ணன் சரவணன்கிட்ட சொன்னேன்,
அண்ணே எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ் சினிமாவில் அதிக நல்லவர் வல்லவர் அருமையானவர்னு நம்ம அண்ணன் தயாள் பத்மநாபுக்கு தான் இருக்குன்னு இதன் மூலமாக தெரியுது. காரணம் என்னன்னா, எல்லாமே பிளான் சொன்னாங்க பாருங்க. நான் வந்து தயாள் சாரை என்ன நினைப்பேன்னா, இவர் ஒரு வீடு கட்டினார்னு வச்சுங்களேன், இது முன்வாசல் வழி, இது பின்வாசல் வழி, இது கிழக்கு பக்க வாசல் வழி, இது மேற்கு பக்க வாசல் வழின்னு வச்சா திருடர்கள் வந்து போகும் வழின்னு ஒன்று வச்சிருவார். அந்த அளவுக்கு ஏன் அவனை பூட்டை உடைச்சிட்டு இருக்கிறதுக்கு, திருடன் வந்தான்னா அவனுக்கு அந்த திருடர்கள் வந்து போகும் வழி அப்படின்னு ஒன்று வச்சுட்டா அவனும் பண்ணிட்டு போறான். அந்த அளவுக்கு பிளான் பண்ணுவார். இது ஒரு ஜென் கதை இது, அதனால சொல்றேன். அடுத்தது, தயாள் பத்மநாப சார்கிட்ட நீங்க ஒர்க் பண்ணுனா ஒரு ஜென் கதை ஒன்று இருக்கு. ஒரு துளி தண்ணீர் போய் கடல்கிட்ட கேட்கும், நானும் தண்ணி நீனும் தண்ணி, ஆனால் நான் துளியா இருக்கேன் நீ கடலா இருக்க அப்படின்னு ஃபீல் பண்ணுது. அப்போ அந்த ஜென் ஞானி சொல்லுவார், நீ கடல்கிட்ட கேட்காத, நீ கடலோடு சேர்ந்து விடு, நீனும் கடலாகி விடுவார். ஒரு துளி நீர் கடலுடன் சேரும்போது கடலாகி விடுகிறது. அப்படி நீங்கள் தயாள் பத்மநாபன்கிட்ட நீங்கள் யாராக இருந்தாலும் அவரு பிளான்குள்ளே உங்களை கொண்டு வந்துடுவார். அப்படி ஒரு மாபெரும் ஒரு ஹெட்மாஸ்டர்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ரொஃபஸர்னு சொல்ல முடியாது, ஒரு மிகப்பெரிய கட்டட நிபுணர் அளவுக்கு அவர் இருப்பார். அதான் அண்ணன் சொன்னாங்கல்ல, டேட் வாங்குவார், 3 மணிக்கு கிளம்பிட்டு வந்தேன், இன்னுமே ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்வார். அந்த மாதிரி ரொம்ப அருமையான பிளான் பண்ணுற ஒரு சில இயக்குநர்களில் நான் தனுஷ்கிட்ட அதை பார்ப்பேன். தனுஷும் அதே மாதிரி கரெக்டாக ஆர்டிஸ்ட் இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு அனுப்பணுன்னுவார். அதே மாதிரி நடப்பார். அதே மாதிரி கிளாரிட்டி, ஒரு ஷாட்டு நான்லாம் வந்து எப்பா ஒரு ஒயிட் எடுத்துருவோம்பான்னு தனுஷ்கிட்ட விட்டேன். அண்ணே அதை வேணால் நீங்கள் எடுத்துங்க, நான் எடிட்டிங்கில் வைக்க மாட்டேன்னு இருக்கேன். ஏன்னா என்ன எடிட்டிங்கில் வேணுமோ அதை தான் எடுப்பாங்க. அப்படி ஒரு இயக்குனர் தான் தயாள் சார். நான் ரொம்ப பிரமிப்பேன். அதனால தான் ஒரு படத்தை அவரால் ஒரு 20லேருந்து 25 நாளுக்குள்ளே முடிக்க முடியுது. அதான் எல்லாத்தையும் வந்து பேப்பர்லேயே சரி பண்ணி வச்சுக்கிறது, என்ன பேப்பரோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. அதில் வந்து தயாள் சார் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கார். அடுத்தது, யாரையும் புண்படுத்துறது இல்லை. ஒரு இயக்குனர் என்பவர் ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு. பிரீடாக தெரியும், தனுஷ்லாம் வந்து சைல்டுன்னு கூப்பிடுவார் ஆர்டிஸ்ட்டை. எனக்குலாம் வந்து இது பவர் பாண்டி அப்போ ராஜகிரானே கம் சைல்டுன்ட்டார் தனுஷ். அப்புறம் சொன்னார், இல்லை அவங்கள நம்ம ஒரு குழந்தையா நடத்தணும். ஏன்னா நம்ம தான் அவங்கள வடிவமைக்கிறோம். ஒரு டைரக்டர்னா வயது கம்மியாக இருந்தாலும் அந்த கேரக்டர் நம்ம வடிவமைக்கிறோம். அதே மாதிரி ஒரு குழந்தை பெற்றோர்கள் வடிவமைக்கிறாங்க. அப்படி நம்ம வேலை வாங்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி தயாள் சார் யாரையும் புண்படுத்தாமல் அவருக்கு தேவையானதை கரெக்டாக வாங்கிறதுல தி பெஸ்ட். அப்படி பல சிறந்த குணங்கள் இருக்கிறதால தான் எல்லாரும் சொல்கிறாங்க அவர் நிறையா படம் பண்ணணும், நிறையா தமிழில் படம் பண்ணணும்னு சொல்கிறது. அடுத்து வந்து என்னால் டென்ஷனே இல்லாமல் சில பேர் பார்ப்போம் இல்லையா. இப்போ இந்த சிரிப்பு தான் அவருடைய முகம். அதாவது ஒரு சின்ன புன்னகையோடு இருக்கும், அந்த புத்தர் சிரிப்போடையே இருப்பார் தயாள் சார். அது என்னென்ன அதை வந்து அந்த பயிற்சி நம்ம கற்றுக்கணும். ஏன்னா ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது, ஹெட்டாக இருக்கும்போது அவங்களை வந்து நம்ம ஒரு அன்போடு தான் அவங்கள நடத்தணும் அப்படிங்கிற அந்த சிறந்த ஒரு குணம் இருக்கிறது வந்து தயாள் சார்ட்ட இன்னொரு எனக்கு சிறப்பு. அதே மாதிரி இப்போ பிரீடா சொன்ன மாதிரி ஒருத்தவங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறது. அதாவது நம்ம சிறு உதவிகள் செஞ்சாலும் அதை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிற அந்த தன்மை எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் அது இருக்கும். மனித நேயம் இருக்கும். முக்கியமாக மனித நேயத்தோட ஒரு கலைஞன் இருக்கணும். ஏன்னா ஒரு கலைஞனுக்கோ ஒரு கலை படைப்பிற்கோ முக்கியமான பொறுப்பு மனித நேயத்தையும் சமூகத்திற்கு ஒரு அழகை சொல்றது தான். அதுதான் ஒரு படைப்பினுடைய உச்சமாக இருக்கும். அது அத்தனை அவர் எடுத்த அத்தனை படத்துலையுமே அது இருக்கும். இதில் ஒரு இந்தியாவில் வந்து 564 பேரை இது வரைக்கும் தூக்கில் போட்டிருக்காங்க. 1898 இந்த சட்டம் இருக்கு. அது என்னன்னு கேட்டால், ஒருத்தவங்களையும் நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னா ஒருவேளை அவன் அந்த தப்பை செய்யலைன்னா என்ன பண்றது, திரும்பி அவன் உயிரை வாங்க முடியாது இல்லை. அதனால தான் அது வேணான்னு மனித உரிமை அந்த அமைப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு உயிரை எடுத்துட்டோம்னா முடியாது. அந்த விஷயத்தை தான் வலியுறுத்ததை தவிர
பெரிய குற்றம் பண்ணவனுக்கு அப்புறம் தண்டனை நம்ம கொடுக்காம இருக்க முடியாது. கொடுக்கலன்னா குற்றங்கள் பெருகணும். குற்றங்கள் பெருகணும்னா சாமானியன் பாதிக்கப்படுவான். ஆனால் அவன் பண்ணலைன்னா என்ன பண்ணுறதுன்றது, அதுக்கு தான் அந்த இது பண்ணுறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மாபெரும், அதான் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், திருடன் மணியன் பிள்ளை. ஒரு திருடன் கடந்த 35 வருடமா அவன் திருடினதை தான் அந்த புக்காக எழுதியிருப்பாரு. நிறைய பேர் அதை படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் படமாக எடுக்கணும், சீரியலாக எடுக்கணும் ட்ரை பண்ணாங்க. அது வந்து சாகித்ய அகாடமி வாங்குச்சு. ஒரு திருடன் தன் வரலாறை எழுதின கதை வந்து சாகித்யமாடி கொடுத்தாங்க. அதில் ஒரு அற்புதமான ஒரு காட்சி இருக்கு. அவன் ஒரு பாருங்களேன், ஒரு திருடனுக்கு எவ்வளோ ஒரு மனித நேயம் இருக்கு பாருங்க. அவன் ஊரு கூட உழுந்து திருடுறவன், பூந்து ஒரு வாட்சை திருடுவான். ஒரு குழந்தையினுடைய வாட்சை திருடிடுவான். அந்த கேஸில் அந்த வாட்சை விற்கும் போது மாட்டிக்குவான். இப்போ கோர்ட்டுக்கு வரும். அது கோர்ட்டுக்கு வந்தால் அந்த மணியன் பிள்ளையை தான் வாதாடுவார். அவர் நிறைய திருட்டு வழக்கில் போனதால் அவளே வாதாடுவார். இன்னும் சொல்ல போனால் பல ஜட்ஜுகளே பயப்படுவாங்க, ஐயோ திருடன் மணியன் பிள்ளை கேஸா அப்படின்ட்டு. இப்போ அவர் என்ன சொல்றாரு, யார் வாட்சோ அவங்க வரணும்ன்றார். அப்போ ஒரு 13 வயசு பாப்பா, அது பேர் விஜயா, அது வந்து அந்த குற்றவாளி கூண்டல் நிற்கும். நின்னா அது கிட்ட போய் கிராஸ் கேள்வி கேட்பாரு மணியன் பிள்ளை. உன் வாட்ச் என்ன கலரு, அதுக்கு என்ன நம்பருன்னு அது அழ ஆரம்பிச்சிடும். அழ ஆரம்பிச்சோன்னா அவர் என்ன கேட்பாருன்னா, அது ஒரு எப்படி, அது செயின் வந்து கோல்டு கலரில் இருக்கும். அது கோல்டு கலர்லாம் இருக்குமா நிறையா வாட்சு, அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் என்னன்னு அதுக்கு தெரியாது. அழுவோம். இப்போ அந்த கேஸ்லேருந்து இவர் வெளில வந்துடுவார். அந்த பாப்பா அழுதுகிட்டே போயிடும். அன்னைக்கு இரவு அவர் வந்து அந்த ரூமில் உட்காந்து தூக்கமே வராது மணியன் பிள்ளைக்கு. ஏன்னா ஒரு 13 வயசு பாப்பாவை நம்ம அழ வச்சிட்டோமே, ஆனால் திருடினது நம்ம தானே அப்படின்ட்டு அவர் தூக்கமே வராது. அடுத்த நாள் ஒரு கடிதம் எழுதுவார் அந்த பாப்பாவுக்கு. என்ன எழுதுவார்னா, விஜயா பாப்பா, அதை திருடினது நான் தான், ஆனால் நான் அதை ஒத்துக்கிட்டேன்னா இன்னும் 3 மாதம் எனக்கு அதிகம் ஜெயிலில் போட்டுருவாங்க. அதனால தான் நான் உன்கிட்ட கிராஸ் கேள்வி கேட்டு நான் தப்பிச்சிட்டேன். ஆனால் திருடினது நான் தான். மாமா இன்னும் 3 மாதம் கழிச்சு வந்துடுவேன் ஜெயிலேருந்து, வந்து உனக்கு வாட்சி வாங்கி தரேன் அப்படின்னு எழுதிடுவார். அவங்க அப்பா, அந்த பாப்பாவுடைய அப்பா என்னன்னா, அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பக்கத்து ஸ்டேஷனில் கொடுத்துருவார். பார்த்தீங்களாங்க, திருடிருக்காங்க, அவங்க கைப்படவே எழுதிட்டாங்கன்னு. அந்த ஸ்டேஷன் போலீஸ் சொல்லுவார், யோ உன் புள்ள கண் கலங்கிடுச்சு, நீ இன்னக்குமே அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரில் எழுதியிருக்கான். அவனை திரும்பி ஜெயிலில் கொண்டு வந்து போடணும்னு நினைக்கிறியா? அப்பனை விட அந்த திருடன் எவ்வளோ நல்லவன் அப்படின்னுவார். அப்போ மனித நேயம் எவ்வளோ ஒரு திருடனுக்கும் இருக்குன்றதால தான் அது சாகித்ய அகாடமி. அப்படி தான் ஒவ்வொரு விஷயமும். இதுலேயும் அந்த கேரக்டர் வந்து நான் ரொம்ப ஓப்பனாக சொல்லக்கூடாது, இருந்தாலும் அவங்களும் ஒரு எப்படி ஒரு உண்மை இருக்கு. அந்த உண்மை தெரியும் போது அவன் குற்றவாளி இல்லாமல் கூட போயிடும். அப்படி ஒரு சிறந்த ஒரு அருமையான ஒரு படத்தை எடுத்திருக்காரு அண்ணன் கவிதா வாரியார் சொன்ன மாதிரி. கமர்ஷியல் அடுத்தது ரொம்ப கலைப்படைப்பு இல்லாமல் இடைப்பட்ட ஒரு இடத்துல மிகச்சிறந்த ஒரு தளத்தை வந்து அமைச்சு வச்சிருக்காரு தயாள் பத்மன் சார். இன்னும் பல படங்கள் பண்ணட்டும், இன்னும் பல புகழ்கள் அடையட்டும். எம்ஜிஆரை வாதியாரும்போம், பாகல் மகேந்திரா ஸ்டூடெண்ட் எல்லாம் அவரை வாதியாரும்பாங்க. இனிமேல் நாங்களும் உங்களை வாதியாருன்றோம். ஏன்னா அந்த கட்டமைப்புக்கு கரெக்டான இப்படி பண்ணணும் படம். 20 நாள்னா 20 நாள் தான் படம் முடிக்கிற அந்த திட்டமிடலுக்கு நீங்கள் வாதியார் தான். நன்றி, வணக்கம். ஜென் தத்துவத்தில் ஆரம்பிச்சு புத்தர் சிரிப்புக்கு வந்து கடைசியாக திருடன் மணியன் பிள்ளையில முடிச்சு ஒரு பாட்காஸ்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. கேவி ஷபரீஸ் பிரசன்ஸ் 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் வழங்கும் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு இந்த இன்ட்ரோ ப்ரெஸ் மீட் இந்த நிகழ்வுக்கு எங்களை இந்த டீமை பிளஸ் பண்ண வந்த விஷ் பண்ண வந்த ஆறு அவர்களை, ஷார்ப்பா ஸ்மார்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஆறு அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் தயாள் சாரை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ எனக்கு ஒரு 5 இயர்ஸாக தயாள் சாரை தெரியும். கொன்றால் பாவம் படத்துக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கதை சொன்னாங்க. அந்த டைமில் அது பண்ண முடியல. நம்ம டக்குன்னு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு கால் பண்ணோம், சார் அது படத்தை முடிச்சிட்டேன் சார், எடிட்டிங்கில் இருக்குன்னு. அதே மாதிரி அதனால அப்போ முடிவு பண்ணிட்டு, இவர் எப்போ கால் பண்ணாலும் உடனே நம்ம எடுத்துடணும், மிஸ் பண்ணால் அவர் படத்தை எடுத்து முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த படம் மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் பண்ண போறேன்னாரு. அவர் ஃபோனை அடுத்த செகண்ட் எடுத்துட்டேன். சார் சொல்லுங்க அப்படின்னா, சார் நம்ம ஒரு படம் ஒன்று பிளான் பண்ணுறோம், எப்போ சார் ஷூட்டிங் போனால் 1 வாரத்தில் ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லுவார். எத்தனை நாள் சார்னா, அப்போ அதுக்கு தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் சொன்னார், 22 நாள் சொன்னார்.
ஆனால் அதையும் 18 நாளில் முடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கோட ஸ்கிரிப்டை எனக்கு கொடுத்தாரு சார். நீங்கள் சார் படிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னார். லாஸ்ட் இயரில் கொடுத்தாரு. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு. என்றைக்குமே அவருடைய கதைகளில் ஒரு பொலிட்டிக்கல் லேயர் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்து ஒன்று, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே அது ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ அதை உணர்ந்து அதை கரெக்டாக அது ஒரு கமர்ஷியல் இதில் வந்து அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணுவார். நான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பேன், சார் நீங்கள் வந்து ஒரு பெரிய படம் பண்ணுங்கள் சார், நீங்கள் ஒரு பெரிய ஆக்டர் வச்சு ஒரு பெரிய படம் பண்ணுங்கன்னா அவருக்கு அந்த இது இல்லை. அவருக்கு போயிட்டு ஒரு 15 நாளில் படத்தை போய் ஷூட் பண்ணிட்டு வந்துடணும். ஆனால் அதை வந்து பயங்கரமாக பண்ணுவார். லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கோட இது ஃபுட்டேஜ் கூட நான் பார்த்தேன். சூப்பராக வந்திருக்கு படம். நல்ல ஒரு அந்த மரண தண்டனை அது அவசியமா இல்லையா அப்படின்ற ஒரு கருத்தை பேசுகிற படமாக இருக்குது. நல்லா இருக்குது. வெற்றி, உங்களுடைய செலெக்ஷன் ஆஃப் ஃபிலிம்ஸ் நல்லா இருக்குது, நல்லா பண்ணுங்க. அப்படி பிரிகதா, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் விஷஸ் டு ஆல் த கேஸ்ட் அண்ட் க்ரூ. தர்புகா சிவா ப்ரோ, உங்கள் மியூசிக் வந்து என் லைஃப்பில் ஒரு பெரிய இது ப்ளே பண்ணியிருக்கு. உங்களால் தான் எனக்கு கல்யாணமே ஆச்சுது. ஆமாம். ஸோ பொண்ணு பார்க்க போகிற இடத்துல வந்து என்றைக்குமே பொண்ணு வந்து பாட்டு பாடணும்னு சொல்லி கேட்பாங்க. நான் சும்மா கேட்டேன், பொண்ணுக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஏன் பொண்ணு தான் பாடணுமா, மாப்பிள்ளை பாடட்டுமேன்னு சொல்லிட்டாங்க டக்குன்னு. ஸோ அப்புறம் உங்களோட விசிறி பாட்டை பாடி கரெக்ட் பண்ணி தான், குடும்பத்தை கரெக்ட் பண்ணி தான் எனக்கு கல்யாணம் ஆச்சுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அது சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு படம். இந்த மாதிரி படங்கள் வரணும் தமிழ் சினிமாவில். நல்லபடியாக வந்து ஹிட் ஆகட்டும். விஷஸ் டு ஆல் த கேஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் விஷஸ் அண்ட் ப்ரெசன்ஸ். ஸோ அடுத்தது எல்லாரும் இவரை பற்றி புகழ்ந்து பயங்கர பிளானிங் அது இதுன்னு எல்லாமே பேசிட்டாங்க. தயால் பத்மநாபன் அவர்களை தான் கூப்பிட போகிறோம். எனக்கு வந்து அவங்களுடைய நரேஷன் ஒரு தடவை கேட்ட அனுபவம் இருக்குது. பயங்கர பவர்ஃபுல் நரேட்டர், பயங்கர பவர்ஃபுல் வாய்ஸ். மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன், மாருதி நகர் காவல் நிலையம் படத்தினுடைய கதையை கேட்டேன். அண்ட் மைக்கே தேவையில்லை, நீங்கள் ஆக்சுவலாக அங்கேருந்து கூட அப்படியே பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய ஜேர்னி நான் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிராஃப்ட்மேன். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்னடத்தில் பல படங்கள், தெலுங்குல ஒரு படம், அண்ட் தமிழில் இப்போது 3வது படம், 22வது படம் இப்போது டோட்டலாக நீங்கள் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாரும் உங்களை பற்றி பேசிட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த படத்துலேருந்து எக்ஸ்ட்ரா சீக்ரெட்ஸ், எக்ஸ்ட்ரா சர்ப்ரைஸ்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இட் வுட் பி கிரேட். அப்பா இதில் நடித்தவங்க, அவர் சிவா மியூசிக் டைரக்டரு, ரொம்ப இசை ரொம்ப பிரமாதமாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல் படம் பார்த்துருக்கேன். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுவும் அந்த கேரக்டர் இன்ட்ரோவுக்கு ஒரு மியூசிக் போட்டிருக்கீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு தீம் மியூசிக் மாதிரி ரொம்ப பிரமாதமாக போட்டிருக்கீங்க. வெற்றி, இந்த மாதிரி கண்டென்ட் படம் தான் யாரோ சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி படம் பண்ணி மிகப்பெரிய ஒரு புது ட்ராக்கில் நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நான் வந்து ஏதாவது கோச்சிக்கிட்டிங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காதுன்றது. நன்றி, வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ புகழ் நான் எதிர்பார்க்கல. நன்றி. ஓகே, நான் வந்து இப்போ ப்ரெஸ்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து மீடியா எழுதுகிற சில விஷயங்கள் இப்போ எல்லாத்தையும் பொதுவாக பேசுகிற விஷயங்களாகவே இருந்தது. நான் வந்து இந்த படத்தை பற்றி சில விஷயங்கள் அது வந்து நீங்கள் எழுதணும், அதை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்றது தான் என்னுடைய பேச்சோட இதாக இருக்க போகுது. ஸோ ஃபார்முலாக இந்த பேச்சை நான் ஆரம்பிக்கிறேன். லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு ஒரு அறிமுகம். 2M சினிமாஸ், கேவி சபரீஷ், டி பிக்சர்ஸ் சார்பில் என்னுடைய தயால் பத்மநாபன் ப்ரொடக்ஷன்ஸ், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்கிற இந்த படத்தோட ஒரு அறிமுகம். இந்த விழாவுக்கு வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவரையும் நான் சபரீஷ் சார் சார்பையும் என்னுடைய சார்பிலும் வரவேற்கிறேன். என்னுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ, என்னுடைய சீஃப் கெஸ்ட் அவரையும் வரவேற்க ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய ப்ரொடியூசர் வந்து இன்னைக்கு ஊரில் இல்லை, மொரிஷியஸில் ஒரு இன்னொரு படம் ஷூட்டிங் நடந்துன்னு இருக்குது. அதே ஷூட்டிங்கில் ரங்கராஜ் பாண்டேவும் இருக்கிறாரு. அதனால தான் அவங்க 2 பேரும் இல்லை. ஸோ வேறு வதந்திகள் எதையும் நம்ப வேண்டாம். அதுதான் உண்மை. இப்போ வந்து பொதுவானாலும் இது எனக்கு 22வது படம். தமிழில் வந்து 3வது படம். ஏற்கனவே கொண்டால் பாவம், மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் ஆன பிறகு இது எனக்கு 3வது படம். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து சில அவசியப்படுதுன்றதால நானும் என்னுடைய
நடிகர்களும் என்னுடைய டெக்னீஷியன்ஸும் சில விஷயங்களை உங்கள்ட்ட இருந்து மறைச்சி வச்சிருக்கோம். அதுக்கான காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நாங்கள் வெற்றி விழாவில் சொல்வோம். ஓகேங்களா? ஸோ அது என்ன காரணம், என்ன விஷயத்தை நாங்கள் மறைச்சிருக்கிறோன்றதை நாங்கள் அப்புறம் சொல்லுவோம். அதே மாதிரி லட்சுமிகாந்தன் கொலை வழக்குன்னு நான் டைட்டில் அனௌன்ஸ் பண்ண உடனே ரேகா வந்து ப்ரெஸ் நோட் எழுத ஆரம்பித்த உடனே அவங்களே நிறையா இது மாதிரி வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படை அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா எழுதின பிறகு ரேகா விட்ட கூப்பிட்டோம். ரேகா, நான் ஏன் தெரியுங்களா உங்களுடைய ரைட்டிங்கில் நான் கரெக்ட் பண்ணல, உங்களுக்கு ஒரு பர்செப்ஷன் கிடைச்சுன்னா லட்சுமிகாந்தன் கொலை வழக்குனோடனே பாகவதர் அது ஒரு கொலை அப்படின்னு உங்களுக்கு ஒன்று வந்துச்சுல, எல்லாருக்கும் அப்படி வரட்டும். ஓகே, எல்லாரும் அப்படியே நினச்சின்னு வரட்டும். பட் அங்கே ஒரு இன்னொரு பேக்கேஜ் இருக்கட்டும், அதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு பேக்கேஜ் இருக்கட்டும். அந்த பேக்கேஜை அவங்க என்ஜாய் பண்ணட்டும். அதனால தான் நான் மொதல் ப்ரெஸ் மீட்டில் அதை ஆன பிறகு தான் நான் செகண்ட் ப்ரெஸ் நோட்டில் தான் ரேகாட்ட சொன்னேன், இனிமேட்டு யாருக்கிட்டையும் அதை சொல்லாதீங்க, அது இது வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சது, அந்த காலத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய விஷயம்லாம் சொல்லாதீங்க. இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்ச ஒரு விஷயம்தான். இன்னைக்கு பேசி முடிச்சிருங்க, இல்லை பேசி முடிங்க. ஓகே, ஸோ உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சது தான். என்னன்னா ஒரு கதையா ஒரு ஒரு கதைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கு தண்டனை கைதி 3:15 மணிலேருந்து 5:15 மணிக்குள்ள அவனுக்கு நடக்க போற அந்த ப்ரொசீஜர், அந்த ப்ராசஸ், அவனை தூக்கிலிட போறாங்க. அந்த 2 மணி நேரத்தில் 1972 நடக்கிற கதை. 72 அக்டோபர் 17 எம்ஜிஆர் ஏடிஎம்கே அந்த கட்சியை ஆரம்பிச்ச அன்னைக்கு நடக்கிற ஒரு கதையை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டாது. அது எதுக்குன்றது இங்க படம் பார்க்குறப்ப தெரியும். அதுல இருந்தும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 69 இருந்து அவனுடைய கதையை வந்து அந்த 2 மணி நேரம் கேப்ல அவனுடைய கதையை சொல்லிட்டு போற ஒரு டிராவல் தான், ஒரு நான் லீனியர் படம் தான் இது. இதுல வந்து ரொம்ப கோரான விஷயம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிராமா, பொலிட்டிக்கல் கிரைம் டிராமா. 5 பேர் உட்கார்ந்து பேசுறப்ப, இப்போ ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் ஆயிருக்கிற ஒரு விஷயத்த ஒரு 5 பேர் நம்ம டிஸ்கஸ் பண்றப்ப 5 பேரும் அவன் கையில கிடைச்ச சாவடிக்கணும்டா, ஒரு குழந்தைய போயிட்டு அப்படின்னு ஒரு பார்வை தான் பொதுவா வரும். எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எப்பவுமே என்ன தோணும் அப்படின்னா, ஒரு ரோட்ல வந்து ஒருத்தன் வந்து ஒரு 5 ரவுடிங்க சேர்ந்து ஒருத்தனை கொல்றாங்க அப்படின்றப்ப அந்த 5 பேர் மேல எனக்கு கோவம் வராமலே இருந்துச்சு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால இருந்து இந்த விஷயங்கள் வந்தது. என்னன்னா, நான் எப்பவுமே கடவுள்கிட்ட என்ன எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுக்குறல்ல, ரோட்ல ஒருத்தனை கொலை பண்ண கூடாதுன்ற மனநிலை கொடுக்குற அதே கடவுள் தான் 5 பேருக்கு அவனுக்கு அப்படி ஒரு குரூரமான மனநிலை எப்படி, அந்த வியாதியை ஏன் கொடுத்த, அந்த மென்டல் ஹெல்த்தை ஏன் அவனுக்கு கொடுத்தேன்னு அவன் மேல எனக்கு பாவமா தான் தோணும். எனக்கு அவன் மேல கோவமே வராது. இது ஒரு 15 வருஷமா எனக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு எனக்கு வந்த ஒரு தாட் ப்ராசஸ். எந்த குற்றவாளி மேலும் எனக்கு கோவம் வராது. அதுக்காக நான் அந்த குற்றத்தை சப்போர்ட் பண்றதா அர்த்தம் இல்லை. அவன் பற்றி சரின்ற ஆர்குமெண்ட் கிடையாது. பட் எனக்கு எப்பவுமே எனக்கு ஒரு நல்ல மனநிலை கொடுக்கிற ஒரு பொண்ணு நடந்து போறப்ப அவளை வந்து அசிங்கமா பார்க்க கூடாதுன்ற நல்ல எண்ணத்தை எனக்கு கொடுக்குறல்ல, ஏன் இன்னொருத்தனுக்கு அந்த நல்ல எண்ணத்தை கொடுக்க மாட்டேற, ஏன் அவனுக்கு அந்த பேட் மென்டல் ஹெல்த்தை கொடுக்குற அப்படின்ற பார்வை வந்து எனக்கு எப்பவுமே உண்டு. ஸோ இந்த படத்துலையும் ஒரு குற்றவாளி ஏன் அந்த குற்றவாளி அவனை நம்ம பார்க்குற பார்வை இருக்குல்ல, ஒரு மரண தண்டனைன்றது வந்து என்னால தண்டனையா பார்க்க முடியல. மரண தண்டனைன்றது வந்து என்னால வந்து ஒரு கொலையா தான் பார்க்க முடியுது. அது நீங்க வந்து நம்ம ஆர்குமெண்டா பேசுறதா இருந்தா நான் என்னுடைய ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை இந்த படத்துல வச்சிருக்கேன். ஆனால் மரண தண்டனை தவறு, இது வந்து ஒழிக்கப்பட வேண்டும், இப்படி எந்தவித நீதியோ போதனையோ அதை நான் திணிக்கல. அதர் சைட்ல மரண தண்டனை ஏன் வேணும்ன்றதையும் வச்சிருக்கேன். இப்ப என் கூட 2 பேர் பேசுறப்போ ஒரு கான்வர்சேஷன் வரும் இல்லையா, அந்த கான்வர்சேஷனையும் வச்சிருக்கேன் அதர் சைட்ல. அதே மாதிரி படத்தோட எண்டில் கன்க்ளூட் பண்றப்ப கூட ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கேன். என்னன்னா, இது மரண தண்டனை வேண்டுமா வேண்டாமா அப்படின்றதுக்கான படம் தவிர எதுவுமே நியாயப்படுத்துற படம் கிடையாது. எண்டில் வேணுமா வேணாமான்றதை நீங்க சொல்லுங்க, உரிமைக்கான குரல் தான் அதுக்கான மாற்றத்துக்கான ஒரு வழின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி படத்தை முடிச்சிருக்கேன். இதுல அழகான ஒரு காதல் கதை இருக்கு, நல்ல ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்கு. இதுல 2-3 விஷயங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு என்னன்னா, அது கதையோட களத்தை பத்தி சொல்லிட்டேன். ஆக்டர்ஸை பத்தி சொல்றப்ப நான் வந்து என்கிட்ட எப்பவுமே ஆரோ சார் சொன்ன மாதிரி நான் ஒரு டைம்ல ஒரு ஹீரோ மட்டுமே, ஒரு ஆக்டர், நான் ஹீரோ அப்ரோச் பண்ண மாட்டேன். எப்பவுமே எந்த ஹீரோவையும் அப்ரோச் பண்ண மாட்டேன், ஆக்டர்ஸ் தான் அப்ரோச் பண்ணுவேன். நான் எனக்கு பிடித்த நடிகர்களை நான் இது பண்ண தவிர நட்சத்திரங்களை நான் எப்பவுமே அணுக மாட்டேன்.
ஸோ நான் வந்து எப்படின்னா ஒரே டைம்ல ஒரு 5-6 பேருக்கு கதை அப்ரோச் பண்ண இருப்பேன். ABCDன்னு அப்ரோச் பண்ணினே இருக்கிறப்ப அதுல ஆரோ சாரும் ஒருத்தர். இந்த கதையை வெற்றி சார்ட்டு சொல்லிருந்தப்ப பேர்லாம் நான் ஆரோக்கிட்டே அந்த கதையை சொன்னப்ப எனக்கு ஆரோ நான் அப்ரோச் பண்ணதுலேயே 2 பேர் தான் கிளாரிட்டியா எனக்கு சொன்னேன். ஒன்று வெற்றி சார், இன்னொரு ஆரோ. மிச்சம் எல்லா ஹீரோக்கிட்டையும் ஒரு கன்ஃபியூஷன். சார் இதுல ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் இருக்கே, அது வந்து நாளைக்கு தப்பாயிடுமா, அதுல ஒரு டைலாக் ஒன்று இருக்கே, அது வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு இதாகிடுமா, அப்படிலாம் சில விஷயங்கள்லாம் வந்தப்போ இவங்க 2 பேரும் மட்டும் ஒரு கிளாரிட்டி இருந்தது. அதுல ஆரோ சாருடைய அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சார் நான் வந்து ஒரு வேற லீக்ல டிராவல் பண்றதுக்கு இருக்கேன், இந்த ஜானரை விட்டு நான் இந்த ஜானர்ல போலான்னு இருக்கேன், இதை மீறி நான் இந்த படம் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு தான் எனக்கு சொன்னார். நான் சொன்னேன் சார் உங்களுடைய கரியர்ல நீங்க ஒரு பிளான் பண்ண போறப்போ உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொன்னப்போ அதே மாதிரி பேரலா நான் வெற்றி சார் அப்ரோச் பண்ணிருந்தேன். அதே டைம்ல சபரேஷ் சார் மூலமா, என்னோட ப்ரொடியூசர் மூலமா வெற்றி சார் படிச்சு விதின் 2 daysல சார் நம்ம போயிடலாம், ஷூட் போயிடலாம், எப்போ போவீங்கன்னு கேட்டார். இன்னொரு 10 daysல போயிடலாம் சார்னு சொல்லி ஒரு 10 daysல ஷூட் போயிட்டேன். இவ்வளவுதான். இதை நான் கிளாரிட்டியா சொல்ல விரும்பல, மற்றவங்க மாதிரி நான் அதை மறைக்கலாம் விரும்பல. நான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணேன். அதுல எனக்கு ரொம்ப பிரபலமான ஒரு யூடியூபர் வந்து என்ன இந்த கதையை கேட்டுட்டு ஒரு பெரிய ஹீரோ கிட்ட அனுப்பிச்சாரு. அவர்கிட்ட காலில் விழாத குறையா சொல்லிட்டேன், நான் ஹீரோகிட்ட படம் பண்ண மாட்டேன் சார், நான் எனக்கு ஆக்டர்ஸாக இருந்தால் படம் பண்ணுறேன், பெரிய ஹீரோட்ட நான் போகவும் மாட்டேன், அவங்களுடைய மெசேஜுக்கு அவங்க காலுக்கு வெயிட் பண்ணுற பொறுமை எனக்கு கிடையாது, அவ்வளோதான். அதை அவங்கள சொல்லி குற்றம் கிடையாது. இதுதான் இந்த ஹீரோ வெற்றி சார் உள்ள வந்த இது ஒரு விஷயம். ஆரோ சார் எதுக்கு இங்கே நம்ம சீஃப் கெஸ்ட்? நான் ஆக்சுவலாக ஆரோ சாரை வந்து டு பி ஆனஸ்ட் ஒரு ஃபோன் கூட பண்ணல. நான் ஒரே ஒரு மெசேஜ் நேற்று, சார் கேன் ஆஸ்க் ஏ ஃபேவர்னு நேற்று தான் மெசேஜே போட்டேன். அவர் உடனே சார் எனிதிங் ஃபார் யூ அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு யோசித்தேன், ரிலீஸ் டைம் ஒரு 10 லட்ச ரூபா பணம் கேட்கலாமான்ட்டு. சரி வேணாம், அதை ரிலீஸ் டைமுக்கு வச்சுக்கலாம், எகைன் எப்படி எனிதிங் ஃபார் யூன்னு சொல்லிட்டாரு, அப்போ வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இமீடியட்டா இல்லை சார் நாளைக்கு இது மாதிரி இது எனக்கு யாரும் மைண்ட்ல வரமாட்டுறாங்க, அந்த ஸ்கிரிப்டை பத்தி தெரிஞ்சவர் நீங்க, ஸோ நீங்க வந்தா நல்லா இருக்கும். பிளஸ் எங்களுக்குள்ள ஒரு சினிமாவை தாண்டி ஒரு நட்பு இருக்கு எனக்கு ஆரோசா இருக்கும் நடுவில் எப்பவுமே. இப்போ இதுல நீங்க ஒரு வாய்ஸ் கேட்டீங்க இல்லையா, எடுத்தோன்னு அந்த ஒரு அறிமுகம்னு சொல்லி ஒரு தமிழ் அந்த நரேஷன் வாய்ஸ் வந்து அவரு தான். ஒரு நாள் போன ஆஃபீஸ்க்கு, சார் நாளைக்கு காலையில் ஒரு 11 o'clock ஒரு சின்ன டப்பிங் எனக்கு பண்ணி தரீங்களா? வரங்க சார். நான் கார் எடுத்துன்னு போனால் டிரைவ் பண்ணால் வந்தார், டப்பிங் பண்ணி கொடுத்தாரு, திரும்ப ட்ராப் பண்ண ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ அவர் ஒரு ட்ரீமோட இருக்கிற ஒரு நல்ல தோழராக எனக்கு ஆகிட்டார். சினிமாவில் ரொம்ப ரொம்ப நாட்களுக்கு பிறகு என்னோட பையன் அங்கே இருக்கிறான், ரொம்ப கிளியர். நான் சினிமாவில் வந்து ரொம்ப ரொம்ப சூசி. இப்போ இருக்கிறதுல இப்போ பன்னீர்செல்வம் சார், கவிதா பாரதி, சுப்பிரமணிய சிவா, இது மாதிரி ரொம்ப 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 தேர்ந்தெடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பேன், நிறைய பேரை சேர்க்க மாட்டேன். ஸோ அந்த விஷயத்துல ஆரோ சார் தான் இதுக்கு சீஃப் கெஸ்டா வந்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து டெக்னீஷியன்ஸை பத்தி பேசணும்னா, நான் கவிதா பாரதி சார் ஏற்கனவே சொல்லிட்டாரு எப்படி இந்த அவரு இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் வந்து ஒரு 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 வெர்ஷன் என்கிட்ட இருந்தது, அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு இதை வந்து வேற மாதிரி. அதே மாதிரி பேர் போடுறப்ப திரைக்கதை வசனம் அப்படின்னு போடுறப்ப அவர் பேரை ஃபர்ஸ்ட் போட்டு என்னங்க சார் அப்படின்னாரு. சார் அதெல்லாம் கிடையாது சார், இதுல வந்து இது வந்து நல்லா இருந்ததுக்கு, பட் இதுக்கு வந்து ஒரு ஆக்சுவல் எல்லாமே என்கிட்ட இருந்தது, தக்காளி வெங்காயம் கடுகு எண்ணெய் எல்லாமே என்கிட்ட இருந்தது. பட் அதை அழகா நீங்க ஒரு அதுக்கு வந்து ஒரு 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 ருசி கொடுத்தது நீங்க தான் சார், ஆனால் உங்க பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். பிளஸ் இதுல நிறைய பொலிட்டிக்கல் விஷயங்கள் இருந்துச்சு, அதை அழகா எழுதினார். அந்த ஒரு இடத்துல ரொம்ப தைரியமா நான் சார் இது எப்படி சொல்ல போறோன்னு தெரியல, ஆனா நீங்க எழுதணும் சார்ன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவும் குழப்பமா ஒரு விஷயத்த சொன்னதுனால எழுதினாரு. என்னன்னா, வெற்றி சார் வந்து ஒரு இடத்துல கேட்பாரு, டேய் என்ன இப்படி திருடனா தெரியுறியா, ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாரு, நீங்க இப்படி திருடன் ஆயிட்டியாடா, நாளைக்கு உன் பையனும் திருடன் ஆயிட்டா உனக்கு வெக்கமா இருக்காதா, உனக்கு அசிங்கமா இருக்காதா அப்படின்னு வெற்றி சார் கேட்பாரு. அதுக்கு அந்த கேரக்டர் பதில் சொல்லணும். ஒரு அரசியல்வாதியோட பையன் அரசியல்வாதியா ஆகிறப்ப வராத வெக்கம், ஒரு திருடனோட பையன் திருடன் ஆகிறப்ப ஏண்டா வரணும்னு கேட்பாரு. இந்த டைலாக நான் வந்து ரொம்ப குழப்பமா இப்படி பண்ண அப்படின்னு அவர் ரொம்ப சிம்பிளா அதை எழுதுவாரு. அது ப்ராபபிலி நான் கன்னடத்துக்கு போனதால எனக்கு அந்த தமிழ் இது அதிகமா வரல, அது சுருக்கமா எழுத வரல. அந்த மாதிரி உதவிகள் எனக்கு கவிதா பாரதி சார் நிறைய கிடைச்சது. நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி அடுத்து நான் பேச வேண்டியது வந்து என்னுடைய 2 டெக்னீஷியனை பத்தி பேசுறேன். ஜான் அண்ட் ஆனந்த் ராமச்சந்திரன், அந்த லாஸ்ட்ல உட்காந்துருக்காரு, அவரு சவுண்ட் மிக்ஸ். எங்க 2 பேருக்குமே மொழி பிரச்சனை. அவர் வந்து தமிழ் மலையாளி தான், பட் தமிழ் அவ்வளவா இன்னும் அவருக்கு வசப்படலை. அதனால எங்க 2 பேரும் நிறைய டிஃபரன்ஸ். மிக்சிங்க்கு போவேன், மிக்சிங் போய் ரிட்டர்ன் வந்துடுவேன், சார் எனக்கு சாட்டிஸ்ஃபை அவ்வளோ சார், அவர் என்னுடைய படம் அவருக்கு புரியல அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் 2 பேரும் ஒரு சின்னதாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலா எனக்கு என்ன வேணுமோ அதை விட அதிகமாக கொடுத்தாரு. அதை வந்து இந்த ஸ்டேஜில் சொல்லணுன்றதுக்காக அவருக்கு எனக்கு ஆக்சுவலாக கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டுச்சு.
ஆக்சுவலாக ப்ரொடியூசர் என்ன ஃபோன் பண்ணி சார் உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க சார் அப்படின்னுவார். இல்லை வேணான்னு எப்படிங்க சொல்ல முடியும், 10 படம் பண்ண ஒரு டெக்னீஷியன், என் படம் அவருக்கு புரியல அது மட்டும் நான் சொல்கிறேன், ஆனால் அது ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்டார். அதே மாதிரி ஜானை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, ஒரு 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 பேட்டர்ன்ல அவரும் பன்னீர்செல்வம் சாரும் உட்கார்ந்து முடிச்சுட்டாங்க, கலர் கரெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஜான் வந்து தங்கலான் படத்தோட கலரிஸ்ட். ஸோ அந்த இப்போ என்னுடைய படம் முடிச்ச பிறகு ரொம்ப பயங்கர சந்தோஷமா இருக்கும் இல்லையா ஒரு கலரிஸ்டுக்கு, என் படம் வந்து பாருங்க அப்படின்ட்டு. ஸோ அவரும் பன்னீர்செல்வம் சார் என்னை கூப்பிட்டப்ப நான் அப்படியே வெளில வந்துட்டு இது என் படம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். கலர்ல நான் சொல்றேன் இது என் படம் கிடையாது, நீங்க ஏதோ ஒன்று யோசித்து பண்றீங்கல்ல, அது கிடையாதுங்க இந்த படம். டோட்டல் ஒரு 25 நாள் ஒர்க் அது. ஐ செட் டோட்டலி ஜீரோன்றேன். இது இல்லை சார் நம்ம எடுத்தது இது கிடையாது, என் மைண்ட்ல இருக்கிற விஷுவல் இது கிடையாது. எகெயின் தே ஒர்க்டு ஃபார் 15 days, வேற ஒரு கலரை கொண்டு வராங்க. ஸோ இவங்க இந்த விஷயங்கள்லாம் ஸ்டேஜில் பேசணுன்றதுக்காக தான் அவங்கள நான் கூப்பிட்டது. ஸோ எனக்கு வேண்டியதை கொடுத்த இந்த டெக்னீஷியன் அவங்க 2 பேருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். பயங்கர டார்ச்சராக ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்போ. அடுத்தது நான் பேச வேண்டியது வந்து ஜான் பேசினேன் தர்புகா சிவா. ஓகே, நான் முத போயிட்டு இந்த விஷயத்த நான் தர்புகா சிவா கிட்ட இந்த மாதிரி படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதே அவர் சொன்ன மாதிரி இந்த சாங்கை எப்படி வைரல் பண்ணலாம், லிரிக்ல என்ன கொண்டு வரலாம், ஜிங்கினுக்கா சிக்கா அது மாதிரி எல்லாம் கொண்டு வரலாமா, இப்படிலாம் எந்த பேச்சுமே வரல. நான் சொன்னேன் சார் ஒரு டூயட் இருக்கு, அது வந்து பாரதியார் பாடல், ஒரு அம்மா சாங் இருக்கு, அது பாரதிதாசன் பாடல், இன்னொரு சாங் ஒரு நம்ம இந்த படத்தோட தீமை பற்றி பேச போகிறோம், தூக்கு தண்டனை பற்றி பேச போகிறோம், அது வந்து நான் அறிவு கிட்ட எழுத வைக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் அறிவு கிட்டத்தனமாக யோசித்தோம். அது நடக்கவே இல்லை. அவர் கம்யூனிகேஷன்ல வரல. அது ஒரு இன்னொரு கதை, இன்னொரு ஸ்டேஜில் அது யாரோ சொன்னாங்க கான்ட்ரவர்ஷியலாக என்ன பேசினா நல்லா வைரல் ஆகும் சார்ன்ட்டு. வேணாம், அது நடக்கலை. அது நடக்காதப்ப நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் உட்காந்து நானே ஒரு லிரிக் ஒன்று எழுதி, ஸோ இது மாதிரி ஒரு பேட்டர்னில் ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி ஒரு தீம் சாங்கும் பண்ணியிருக்கோம். மொத்தம் 3 சாங். பாரதியார் பாடல் ஆதலினால் காதல் செய்வரை வந்து எல்லாம் அந்த ஒரு லைனை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் வந்து அந்த முழு பாடலையே உபயோகப்படுத்திருக்கிறோம். அடுத்தது முத்தம் கொடு பாரதிதாசன் பாடல் உபயோகப்படுத்திருக்கோம். ஒரு தீம் சாங் இருக்குது, 3 சாங். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவருக்கு சொன்னேன், எனக்கு வந்து நான் ஜென்ரலாக ஒரு 20-25 நாளில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு. பட் அவர் இல்லை எனக்கு ஒரு மாதம் ஆகும்னு சொன்னார். ஒரு 2 மாதம் எடுத்துக்கிட்டார் டோட்டலாக. படம் வந்து ஆக்சுவலாக ஒரு மார்ச்லேயே ரெடியாக இருந்திருக்கணும், ஒரு ஏப்ரல் வரைக்கும் ஆனதுக்கான காரணம் வந்து தர்புகா சிவா என்னன்னா பயங்கர பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாமல் நீங்கள் என்னதான் அவரை ஃபோர்ஸ் பண்ணாலும் ரெடி ஆயிடுச்சுன்னு கொடுக்க மாட்டாரு. அதில் வேற என்னுடைய கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப பர்ஃபெக்டான சுப்பிரமணிய சிவர் மாதிரி இன்னைக்கு அந்த படம் வந்து நாங்கெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறோன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து தர்புகா சிவா. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தது என்னுடைய எடிட்டர் பூபதி. இப்போ நம்ம கியூப் ஓனர் ஜெயேந்திரா சாருடைய படம் அவர் பண்ணின்னு இருக்கார். ஏற்கனவே அஸ்திரம்னு ஒரு படம் பண்ணாரு. இவரை நான் சூஸ் பண்ணது வித்தின் 5 minutes சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக எப்படின்னா ஷான்னு சொல்லி பொம்மை நாயகி டேரக்டர்கிட்ட பேசினிருந்தேன். அது பேசுனப்ப இது மாதிரி நான் அஸ்திரம்னு ஒரு படம் பார்த்தேங்க, செம்மையாக இருந்துச்சு எடிட்டிங்கு, அந்த பையன் கிடைச்சா நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுங்க. ஆமாங்க என் ஃப்ரெண்டு தாங்க, ஒரு நிமிஷம் பூபதி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. வந்தாரா ஒரு எடிட்டர் ஆகிட்டார். ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு இது. எனக்கு ஒரு ஜென்ரலாக எடிட்டர்ன்றப்போ ஒரு சர்வாதிகாரம் இருக்கும் டைரக்டர் கிட்ட, நான் சொல்கிறத நீ கட் பண்ணு அப்படின்னு ஒன்று இருக்கும். இவர்கிட்ட அப்படி அது நடக்காது, அந்த சர்வாதிகாரமே நடக்காது. இவர் வந்து ரொம்ப கிரியேட்டிவாக சில விஷயங்கள் நமக்கு சொல்லுவார். நம்ம இல்லை இதை பற்றி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இல்லை சார் அது இருக்காது, நாளைக்கு யோசிக்கலாம், அது அப்படி இருக்காது, நான் கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு நான் வேறு மாதிரி பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த இன்புட் டைரக்டருக்கு இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் கொடுக்குற அந்த இன்புட் வந்து பூபதி கிட்ட இருந்து எனக்கு நிறையா கிடைச்சிச்சு. அண்ட் ஐ அஷ்யூர் தட் என்னுடைய ஃபியூச்சரில் அவரே என்னை விட்டு போகிற வரைக்கும் அவர் தான் என்னுடைய படத்தில் எடிட்டராக இருப்பார். இதுக்கு நடுவில் இதோட பிஸ்னஸ் பிளான் வந்து இதோட பிஸ்னஸ் பிளான் வந்து ஒரு சின்னதாக ஆரம்பித்து போயின்னு இருக்கு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் ஒரு 75% அது ஒரு பாசிட்டிவாக இருக்குது, முடிஞ்சிடும். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சால் ஜூன் 26 படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணின்னு இருக்கோம். ப்ராபபிளி விதின் எ வீக் ஆர் 10 days நான் அந்த டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவோம். ஆசச் இப்போதைக்கு நான் வந்து ஜூன் 26 ரிலீஸ்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இதை தவிர ஏதாவது விட்டுட்டேனான்னு தெரியல. அது கேமராமேன் அதுதான். ஓகே, பன்னீர்செல்வம் சார் வந்து எனக்கு அதான் கொண்டல் பாவத்தோட ஒரிஜினல் ஆக்கராளா ராத்திரி டைம்ல இருந்து எனக்கு நல்ல ஒரு நண்பரானார் படம் பண்ணும்போது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே கொண்டல் பாவம் இதுலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் கூட கேமராமேனு யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது வந்து பயங்கர டிஸ்கம்ஃபர்ட்.
எனக்கு வந்து கொஞ்சம் சீனியரான கேமராமேன் இருந்தால் என்னுடைய வே ஆஃப் ஒர்க்கிங்க்கு மெச்சூரிட்டியான கதைங்களுக்கு கரெக்டாக இருக்குன்றதால, அதே மாதிரி அவங்கள்ட்ட இருந்தால் நான் நிறைய கற்றுக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. செழியன் சார்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். கொண்டால் பாவம் படத்தில் செழியன் சார்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பேராசை, அவ்வளோதான். இன்னொரு சீனியர் கேமராமேன் ஒர்க் பண்ணுறப்போ அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்காக ஒரு அடுத்த படத்தில் இன்னொரு சீனியர் கேமராமேன் நான் போக மாட்டேன். அவர் தான் அடுத்த படமும் பண்ணுவார். நான் ஜென்ரலாக சொல்கிறேன். அதில் வந்து ரொம்ப ஈஸியாக என்கிட்ட அதான் மாத்திவன் என்கிட்ட கேட்டுருந்தார், எப்படி உங்களால் இவ்வளோ சீக்கிரம் படம் பண்ண முடியுதுன்ட்டு. எனக்கு ஜென்ரலாக ஒரு பழக்கம் ஒன்று வந்திருக்கு. ஸ்டேஜிங்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் நான் யூஸ் பண்ணுறேன். என்னென்னா, ஒரு படத்தோட லொக்கேஷன், ஒரு 12 லொக்கேஷன் இருக்குன்னா, கேமராமேன் டீமு, ஆர்ட் டைரக்டர் டீமு, டைரக்ஷன் டீமு ப்ளஸ் ப்ரொடக்ஷன்லேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு அந்த 12 லொக்கேஷன்லேயும் 60 சீன் இருக்குன்னா 60 சீனையும் நான் நடிச்சு காமிச்சிருவேன் வித் த டீம். 3 நாள் இருந்தால் 3 நாளும் அந்தந்த லொக்கேஷனுக்கே போயிட்டு நடிச்சு காமிச்சிடுறது. இதான் சார் 60 சீன் நான் இப்படி தான் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகிடும்னா, த ஹோல் யூனிட் வந்து எஜுகேட் ஆகிருக்கும், நாலேஜ் ஆகிருக்கும். அப்போ நம்ம போய் இது பண்ணுறப்ப நம்ம சார் இங்கே கேமரா வச்சு இங்கே ட்ராலி இந்த கதைங்களே இருக்காது. காலைல போனோன்னே சார் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு ரெடி ஆகிட்டேன்னு அவர் சொல்லுவார். அசோசியேட் டைரக்டர் எல்லாருமே எஜுகேட் ஆகிருப்பாங்க. அதுதான் இங்கே சீக்ரெட்டை தவிர வேறு எதுவும் ஸ்பெஷலாக நான் ஸ்பீடாக பண்ணுறதுக்கு எந்த காரணமும் கிடையாது. ப்ரிப்பரேஷன் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஒரு மறைச்சி இல்லை அப்புறமா வந்து சொல்கிறேன் அதெல்லாம் இருக்காது, கிளாரிட்டி இருக்கும், அவ்வளோதான். ஸோ பன்னீர்செல்வம் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த இதில் வந்து மற்றபடி எனக்கு ஆக்டர்ஸில் வந்து மதன் சார், நான் ஒரே ஒரு ஃபோன் கால் வந்து சார் ஒரே ஒரு சீனு சார் ஒரே ஒரு சீனு இல்லை சார், கதை உங்கள்கிட்ட இருந்தால் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி ஃபோன்லேயே சொன்னேன். டக்குன்னு ஒத்துக்கிட்டார். இப்போ முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நன்றி. லைக் லிசி, கன்னியாபாரதி மேடம் எல்லாருக்குமே நன்றி. சரவணன் சாரை சத்தி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும், அதை தான் நான் கடைசியில் சொல்லலாம் அப்படின்ட்டு. நான் ப்ரொடியூசர் சார் முடிச்சிடறேன் சார், 5 மினிட்ஸ். ஸோ சரவணன் சார் வந்து எனக்கு ப்ரொடியூசர் வந்து இந்த கேரக்டருக்கு அவர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னப்போ சரவணன் சார் ப்ரொடியூசரே பேசி நீங்கள் வேணால் சரவணன் சார் பேசுங்க அப்படின்னு கேட்டேன். சரவணன் சார்கிட்ட நான் பேசினப்போ ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு வச்சுப்போமே, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அவருடைய சம்பளம் வந்து 100 ரூபா ஒரு நாளைக்கு. சார் என்னை வச்சு நீங்கள் 100 ரூபா கொடுத்து எப்படி பண்ணுறீங்க, ஒரு சீனுன்றீங்க, கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் ஃபோன்லேயே கதை சொன்ன உடனே ஒரே வார்த்தை சொன்னார், எனக்கு லைஃப்பில் இது மாதிரி யாருமே கதை சொன்னது கிடையாது இவ்வளோ கிளாரிட்டியாக. ஒரே ஒரு வேலை பண்ணுங்க, 100 ரூபாய்க்கு பதில் 75 ரூபா கொடுங்க, நான் இந்த படம் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்னென்னா, 75 ரூபாய்க்கு அவர் பண்ணாருன்றது மட்டும்தானே. அதோட கிளைமேக்ஸ் என்னன்னா, ஒரு நாள் பண்ணாதீங்க டைரக்டரை, 2 நாள் பண்ணுங்க, இன்னும் சீன்ஸ் எடுங்க அப்படின்னு சொன்னார். சம்பளத்தையும் கம்மிட் பண்ணி இன்னொரு நாள் நான் சேர்த்து கொடுக்குறேன், இன்னும் சீன்ஸ் எடுங்க அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ ஸோ மச் சார். இது ரொம்ப ரொம்ப ரேர் இது மாதிரியான விஷயங்கள். இதில் சம்பளம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதில்லை. அதே மாதிரி இந்த டைமில் நான் ரங்கராஜ் பாண்டியை பற்றி பேசி ஆகணும். வெற்றி சாருக்கு ஈக்குவலான கேரக்டர் ரங்கராஜ் பாண்டே இந்த படத்தில். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததும் சுப்பிரமணிய சிவா சார் தான். அவரும் அதே மாதிரி தான் ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி படம் நடிச்சுட்டு போகிறாரு. ஒரு நாள் முன்னாடியே ஷூட்டிங்கை முடிச்சிடுறேன், உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னு கேட்டேன். கிட்ட போனோன்னே நான் பேசின காசில் 2 லட்ச ரூபா திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். எதுக்கு சார் அப்படின்னு. இல்லை நீங்கள் சொன்னதை விட கம்மியான நாளில் எடுத்துட்டீங்க, எனக்கு அவ்வளோ பணம் வேணான்னு சொல்லிட்டு, அவர் எவ்வளோ பணம் வேணான்றது வேணாம். ஸோ 2 லட்ச ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு வெளியில் போயிட்டு ப்ரொடியூசர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டார். ஸோ எல்லாருமே வந்து பயங்கர கோஆப்ரேட்டிவ், அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற அந்த பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. கலை, நர்மதா மேடம், கன்னியாபாரதி மேடம், எல்லாருக்கும் யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சின்னதாக இது ஒரு லிட்ரேச்சர் வேல்யூவை ஞாபகப்படுத்துகிற உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக ரேகா என்னுடைய பிஆர்ஓ கிட்ட வந்து ஒரு விழுப்புரம் சிறுகதைகள்னு சொல்லி அன்பாதவன் எழுத்தாளர் அன்பாதவன் தொகுத்த ஒரு சிறுகதையோட தொகுப்பு இருக்கு. அந்த புக்கு ஒரு 100 புக்கு கொடுத்துருக்கேன். படிக்க ஆர்வம் இருக்கிறவங்க, படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த புக்கு வாங்கிக்கலாம். அதில் என்னுடைய ஒரு சிறுகதையும் இருக்கு. 158வது பேஜில் ஏதோ ஒன்றில் எங்கு தொடங்கி எங்கு முடியும்னு சொல்லி என்னுடைய சிறுகதையும் இருக்கு. அதில் படிங்க. ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு கண்டிப்பாக வந்து பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும். நம்ம நிறைய பேசுவோம். நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சரையும் ஏதாவது இருந்துச்சுன்னா போர் அடிக்காம உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேளுங்க. ஒரு 5-10 மினிட்ஸ்ல முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். விஷயம், நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் கர்நாடகாவில் பல படங்கள் பண்ணி கர்நாடகாவில் கவர்மெண்ட் அவார்டு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கீங்க.
அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு ஒன்று கிடைக்கட்டும் இந்த படத்தின் மூலமா. ஸோ லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு படத்தினுடைய அறிமுக விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி.